அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். வாரந்தோறும் நடைபெறுகின்ற இந்த பாராயணத்தில் இன்று ஆசான அகத்தீசர் கட்டளைப்படி சிவபுராணம் மட்டும் அன்பர்கள் படித்தார்கள். ஏன் சிவபுராணத்தை மட்டும் ஒவ்வொரு பகுதியாக படிக்க வேண்டும் என்று ஆசான் சொன்னார் என்றால், எதுவுமே அவசரப்பட முடியாது, வேகமாக படித்தால் புரியாது. ஆனால் மனிதருடைய இயல்பு விரைவாக முன்னேற வேண்டும் என்று நினைப்பு இருக்கலாம். ஆனால் நமது வினை நமக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைக்காது. இப்போ பெரியவர்கள் எல்லாம் சிற்றெரும்பு ஊரையிலே கல் குடித்தால் போன்னு சொல்வார். நம்ம நோட்டீஸில் வெளியிட்டிருக்கிறோம். சீசனாம் இணைத்த என்றால் மௌனம் சொல்வார். சிற்றெரும்பு ஊரையிலே கல் குளித்தால் போல். பாசம் வங்கிய வைக்க வைக்க பாவமெல்லாம் பர்வதம் போல் பஞ்சு வைத்து அணுவளவை தீயை நேசமுடன் வைத்த கதை போலே ஆச்சென்பார். ஆக நம்ம செய்த அறியாமை, அன்பர் மாதவன் சொன்னது போல் விட்டு கொடுத்தல் மனிதாயமானம் என்று சொன்னார். இந்த விட்டு கொடுக்கறதுக்கு மனிதாயமானம் திருவருள் துணை இல்லாமல் முடியாது. பல ஜென்மங்களை செய்த பாவம் நமக்கு வன்மனம், வறுமை, நோய், மனக்குழப்பங்கள், குடும்பத்து ஒற்றுமை இல்லை, பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் புத்திர பாக்கியம் இல்லை, பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் நல்லபடி படிக்கவில்லை, மன உளைச்சல். இதற்கிடையில் இப்படி பல பிரச்சனைகள், சொல்ல உண்ணாத பிரச்சனைகள், செல்வம் இருந்தாலும் பாதுகாக்க வேண்டிய பிரச்சனைகள், செல்வம் இல்லை என்றால் வறுமை பிரச்சனை, இப்படி பிரச்சனையை வாட்டி கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் பெரியோர்கள் பாடலை மெதுவாக படிக்க வேண்டும். அதில் பெரிய கருத்துக்கள். அது சிவபுராணம் மிகப்பெரிய வல்லமுள்ள ஆசான் மாணிக்கவாசர் அருளியதா. அதில் நமச்சிவாயம் வாழ்கின்றார், நாதன் தாழ் வாழ்கின்றார். நமச்சிவாயம் வாழ்கன்னு சொன்னாரே, தலைவன் தானே, தலைவன் ஒருவன் தானே. ஆமாம், நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்போ தலைவன் இரண்டு பேரா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். தலைவன் ஒருவன் தான். ஆனால் முன்னே சொன்னது நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொன்னார். அப்போ அவன் வேறு, நமச்சிவாயம் வேறு, நாதன் வேறா? பிரச்சனை வரும் அல்லவா? அப்போ கடவுள் ஒன்று என்று சொல்வதா? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார், ஏகன் அநேகன் சொன்னார் இதே திருவாசகத்தில். இப்போ நமச்சிவாயம் வாழ்க என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நமச்சிவாயம் என்றால் பஞ்சபூதம் என்று பொருள்படும். நாய் என்றால் மண்ணு, மண்ணு, நாம உந்திகமலம் தண்ணி. இப்போ மண், இப்போ இந்த உலகம் பூராவும், உலகம் என்பது தரையாக இருப்பது, மண்ணாக இருப்பது மா என்பது தண்ணி, அப்பு கடல். நாம தண்ணியும் மண்ணும் தண்ணியும். அப்போ சி என்பது அக்னி சூரியன், வா காற்று, யா ஆகாயம். நமச்சிவாயம் வாழ்கினார். அது நல்லபடி வாழ வேண்டும். இந்த நமச்சிவாயம் தோன்றி, இந்த பஞ்சபூதங்கள் தோன்றி பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு. பல லட்சம் கோடி ஆண்டுகள் இந்த நமச்சிவாயம் அந்த பஞ்சபூதங்கள் வாழ்கிறது. அதுக்கு கோபம் வரக்கூடாது. குஜராத்தில் கோபம் வந்தது, அதுக்கு மண்ணுக்கு கோபம் வந்தது. சும்மா ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒரு குழுக்குச்சு. கிட்டத்தட்ட 28,000 வீடு தூளாக போச்சு. பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கலாம், இன்னும் மிகுதியாகவும் இருக்கலாம், கணக்கு வரல. ஆனால் அது வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும். நிலநடுக்கம் வரக்கூடாது. பூகம்பம் நிலநடுக்கம் உண்டு தான். எரிமலை இதெல்லாம் வரக்கூடாது. அது நல்லபடி வாழணும். அப்போ சாந்தம் உண்டாகும். வாழ வேண்டும் சொன்னாவே அங்கே சாந்தம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிலம் நடுக்கம் கூட, மண்ணு மேல் தான் தண்ணி நிற்கிது, புயல் அடிக்குது, பெருமழை. இப்போ ஒரிசாவில் பலாயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். பல லட்சம் கால்நடைகள் இறந்து விட்டது. கடலுக்கு கோபம் வந்துடுச்சு.
அப்போ பெரும் புயல் ஏற்படுச்சு. அவர் மாணிக்கவாசகர் சொல்றார் வாழணும் அப்படின்னா, வாழணும்னு சொன்னால் சாந்தம் ஏற்படணும். எப்போது உலகத்தை வாழ வைப்பது பஞ்சபூதங்கள். இதுக்கு தலைவன் தான் உலகத்தை பஞ்சபூதத்தை உருவாக்கினவன் தலைவன். அப்போ என்ன சொல்றாரு, நமச்சிவாய். அதுக்கு நீ சூரியன். இந்த சூரியன் தோன்றி பல கோடி வருஷமாச்சு, பல லட்சம் கோடி வருஷமாச்சு. இந்த சூரியனை பற்றி திருமலை தேவர் சொல்வார், யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினர். அண்ணல்னா தலைவன். யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளம்னார். இந்த உலகம் அகலமும் நீளமும் தெரியல, எனக்கே தெரியல. பூமி கீழ் நோக்கி ஞானிகள் சுழிமனை கதவை திறந்த பின் பூமிக்குள்ளே செலுத்துறான் பார்வையை. பல லட்சம் கோடி உள்ளே போயிட்டே இருக்கிறான். போகும்போது ஏதோ நம்மை தள்ளுவது போன்று உணரும், பயம் வந்துடுது. என்ன காரணம்? இந்த பூமி கீழே அவர் என்ன செய்கிறார்கள், அவர் எங்கே வேணாலும் பார்வையை செலுத்த முடியும். பூமி கீழே புருவமத்தில ஜோதி தரிசனத்தை கண்டவர்கள், ஆக சுழிமனை கதை திறந்தவர்கள், அவர்கள் எங்கே வேணாலும் ஞான திசை செலுத்தலாம், பார்வை எங்கே வேணாலும் செலுத்தலாம். அப்போ என்ன செய்ய, பூமிக்கு அடியில் செலுத்தினார். பல லட்சம் கோடி மைல் போயிட்டே இருக்கு, ஒரே ஆழம். சரி, பிரச்சனை வந்துன்னு சொல்லிட்டு என்ன செய்தார், ஆகாயத்தை நோக்கினார். வினாடிக்கு பல லட்சம் கோடி மைல் போறார். அங்கும் எல்லை இல்லை, எந்த திசையிலும் எல்லையே இல்லை. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, தலைவன் பெருமையை அறிய முடியவில்லை. அவனால் படைக்கப்பட்ட இந்த லோகங்கள், இந்த உலகங்கள் எல்லாம் யார் அறிவார் இந்த அகலமும் நீளம்னார். இதை இந்த அகலம் எவ்வளோ இருக்குது, நீளம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலன்னார். அது கண்டுபிடிக்க முடியாது. தலைவன் பெருமையை உணர முடியவில்லை, ஆனால் இந்த அகல நீளமும் தெரியவில்லை. சரி, இதான் புரியலையா, இதான் புரியல சார், இதான் தெரியவில்லை. பேரறியாத பெருசுடர் ஒன்றதின், பேரே அறிய முடியல. இந்த சூரியனுக்கு என்ன பேர் ஏன் சொல்கிறான்? இப்போ ஒருத்தன் சன்னுங்கிறான், ஒருத்தன் சூரியங்கிறான், ஒவ்வொரு மொழியில் இருக்கலாம். பேரறியாத பெருசுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகிறேனர். இந்த சூரியனே ஒரு பகுதி. அகரந்தான் பரவெளியில் ஒளி உண்டாச்சு, அது நின்றே காற்றுடன் நெருப்பு உண்டாச்சு. இகரந்தான் தண்ணீர் முன் ரெண்டதாச்சு, இது நின்றே ஜீவாத்மா தோன்றலாச்சினார். அகரந்தான் பரவெளியில் ஒளி உண்டாச்சு. இப்போ இந்த சூரியன் 8,35,000 மைல் விட்டம். இந்த சூரியனை 8,35,000 மைல். சூரியனுக்கும் பூமிக்கும் 93 மில்லியன், அப்படின்னா 9 கோடி 30 லட்சம் மைல் இருக்கு. இது அந்த பெரிய ஒளியில் சூரியனை போன்ற பல மடங்கு, பல லட்சக்கணக்கான மடங்கு ஒரு பெரிய ஒளி, அந்த சிதறல் சூரியனாக இருக்கு. இது எப்படி வந்தது, அந்த ஒளி எப்படி வந்தது, இது எப்படி வந்தது எனக்கு தெரியவில்லைங்கிறார் திருமூலத்தேவர். யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருசுரர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்ற. வேறுனா மூலம். இதுக்கு யார் மூலம், ஏன் சூரியன் வந்தது, இது யாரு, இது ஏன் இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உடல் வெப்பமாக இருக்குது சூரியன் தான். இப்போ நமச்சிவாய் வாழ்கின்ற திருமல ராமலிங்க மாணிக்கவாசகர் சொன்னது இவ்வளோ பெரிய விஷயங்கள் அடையுது. இவ்வளோ பெரிய விஷயங்கள். சூரியன் வாழ வேண்டும். ஏன் வாழ வேண்டும்? நமக்கு போதிய உஷ்ணத்தை தருவது சூரியன் தான். பசி தருவது, காமத்தை தருவது, அதே சமயத்தில் பரிணாம உண்டாக்குவது, எல்லாத்துக்கும் சூரியனே காரணம். அதான் சூரிய பொங்கல் சூரியனை வச்சு பூஜை செய்வாங்க. நம்ம கூப்பிட மாட்டோம், அது ஒரு எரிப்பந்தம். ஆக அது வாழ வேண்டும், தண்ணி வாழ வேண்டும், அதுக்கு கோபம் வரக்கூடாது. கடலுக்கு கோபம் வந்து புயலாக மாறக்கூடாது, பெருமழை பெய்யக்கூடாது, அது அமைதியாக இருக்கணும். மழை பெய்யலாம், அளவோடு பெய்ய வேண்டும். அதான் வாழ்க்கைக்கு அர்த்தம். மண்ணில் நிலநடுக்கம் வரும், எரிமலை வரக்கூடாது, நிலநடுக்கம் வரக்கூடாது. அதுக்கு கோபம் வந்தால் இப்படி தான் லட்சக்கணக்கான மக்கள் செத்துக்குவாங்க. அது வாழ வேண்டும், அது சாந்தமாக வாழ வேண்டும். கடல் நீரே சாந்தமாக வாழ வேண்டும், நிலைமே சாந்தமாக இருக்க வேண்டும். கதிரவனே நீ சாந்தமாக வாழ வேண்டும். உன்னோட கொடுமை எங்களால் தங்க முடியாது. 9 கோடி 30 லட்சம் மைலுக்கு அப்பாடி இருந்தே இவ்வளவு கொடுமையாக வெப்பத்தை தருகின்ற நீ, உனக்கு கோபம் வந்தால் எங்களால் தாங்க, ஒரு நொடிக்கு தாங்க மாட்டோம். சூரியன் ஒரு நேர்கோட்டுக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு அடித்தா போதும் வெயில். முதல்ல கடல் சுண்டும், கடல் தண்ணியெல்லாம் சுண்டும். அப்புறம் கடல் தண்ணியெல்லாம் அது வாங்கி வச்சு நீராகவே போயிடும். பிறகு ஒரு 14 நாளைக்கு அப்படியே இருந்தால் பூமியெல்லாம் தளப்படன்னு கொதிக்க ஆரம்பிச்சு அதுவும் சூரியனில் ஒழுங்கிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. மாறி மாறி இருக்க வேண்டும். இரவு பகலாக இருந்து எங்களை வாழ வைக்க வேண்டும். இரவு பகலாக நீ வாழ வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வாழ முடியாது. நமச்சிவாய வாழ்க்கை என்பது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரியா, வா காற்று.
அது இந்த நா என்பது உந்திகமலத்து கீழ்ப்பகுதி, அது மண்ணின் ஸ்தானம், அதுக்கு மண் பிரிதிகுன் கூறுன்னு சொல்லுவான். உந்திகமலத்து கீழ்ப்பகுதி பிரிதிகுன் கூறு மண்ணின் கூறு, உந்திகமலம் அப்பின் கூறு. 74,000 நாடிநரம்புகளும் இந்த உந்திகமல் தான் இருக்கு. அது அப்பின் கூறு, தண்ணியின் கூறு. உந்திகமலத்திலிருந்து கண்டஸ்தானம் வரையிலும் தேய்வன் கூறு, அது சூரியன் கூறு. கண்டத்திலிருந்து இது உச்சி வரையிலும் இதுவரையிலும் கண்டஸ்தானம் வாயுவன் கூறு. வா அப்படின்றது ந ம ஷி வா காற்று. அப்போ இங்கே எல்லா இடத்துலையும் காற்று இருக்கு. அது வாழ வேண்டும், அது சாந்தமாக வாழ வேண்டும். புயலாக மாறி எங்களை அழிச்சிக்கூடாது, சாந்தமாக வாழ வேண்டும். நீரே வாழ்க, நிலைமையே வாழ்க, அக்னியை சூரியனே வாழ்க, அக்னியே வாழ்க, காற்றே வாழ்க. சீற்றம் கொள்ளாது காற்று வாழ வேண்டும். அதே மாதிரி ஆகாயம். இந்த பூதங்கள் எல்லாம், இது பூதம்னா பெருசுன்னு அர்த்தம், இதெல்லாம் தாங்கி நிற்பது ஆகாயம். இந்த உலகத்தை, உலகம் என்பது பஞ்சபூதங்கள் 4 தான் தோற்றமாக கூடியது. மண், தண்ணி, அக்னி, காற்று. மண், தண்ணி, காற்று, அக்னி. ஆக இந்த 4ம் தோற்றமாக கூடியது. ஆகாயம் வெட்டவெளி, அதுவும் வாழ வேண்டும். அது ஏன் வாழ வேண்டும் சொன்னார், இதெல்லாம் ஆக்கிரண சக்தி, ஒன்று கோட்டு இருக்கும். சரியா? நம்ம உடம்புல காற்றா இருக்கிறது, மண்ணா இருப்பது உந்திகமலத்து கீழ்ப்பகுதி மண் என்று சொன்னீர். உந்திகமலம் அப்பு தண்ணீர், மா என்று தண்ணீர் சொல்லியர். இது சி அக்னி என்று சொல்லி சிகாரஸ்தானம் அக்னி சொல்லியர். கண்டஸ்தானம் வா என்றீர். புருமத்தி ஆகாயம். இதெல்லாம் சேர்ந்தது தான் நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்கனார். நமச்சிவாயம் வேறு, நாதன் வேறு இல்லை. இத்தனையும் உருவாக்கியவன் கடவுள், நாதன். நாதன் தலைவன் அர்த்தம். தலைவன் இல்லாமல் செய்திருக்க முடியாது. ஒரு குழந்தை இருக்கின்றால் ஒரு தாய் தந்தை இருக்க வேண்டும். ஆக ஒருவன் இருக்க வேண்டும். அது இனம் புரியாத ஒரு சக்தி, அது வாழ வேண்டும். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு அதிகமான உஷ்ணம் வந்தால் என்ன ஏற்படும்? காய்ச்சல் வரும். அப்போ சீற்றம், அக்னியின் கூறு, காய்ச்சல், தலைவலி வரும். அப்போ நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்தம்னு இருக்கு. வாதம் 16 கடை. வாதம் என்பது காற்றின் கூறு. காலையில் யாராக இருந்தாலும் முதல் நாடியில் நாடி 16 துடிப்பு இருக்கு, கோழி நாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வாதம். வாதம் இது காற்றின் கூறு. இது 12 மணிக்கு, பகல் 12 மணிக்கு பித்தம். இது 12 கலை. அது இப்படி தட்டும், இது இப்படி தட்டும். 12 கலை. அப்போ உச்சி பொழுதுல கையை வச்சு பார்க்கும்போது உச்சி பொழுத சூரியன், அது அக்னி, அக்னி கூறு, பித்தம். வாத பித்தம் சிலேத்தம்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல காற்று, அக்னி, தண்ணி இது உள்ள இருக்கும். அப்படி சமமாக இருக்கணும். இது சமமாக இருந்தால் தான் நாம் வாழலாம். ஏன் நமச்சிவாயம் வாழ்க்கை? அதுவும் சீற்றம் கொள்ளக்கூடாது, அதுவும் கடல் நீர் கொந்தளிக்கக்கூடாது, நிலநடுக்கம் இருக்கக்கூடாது, அக்னி கதிரவன் அதிக கொடுமையை செய்யக்கூடாது, புயலாக மாறக்கூடாது. ஆகாயத்துக்கு பேச்சே இல்லை. இந்த 4ம் அந்த 5 பஞ்சபூதங்களும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். அப்போ உடம்பை வற்ப தற்பத்தை, அதான் உஷ்ணத்தையும் குளிர்ச்சி சமமாக இருக்கணும், வாதப்பத்தையும் சமமாக இருக்கணும். ஆக சரியா வாதம் தொந்திச்சுது, காற்று மிகுதி. உடம்புல என்ன சாப்பிட்டா பிரச்சனை வரும்னா, இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் சாப்பிட்டா சில பேத்துக்கு வாயு கோளாறு வரும். சாப்பிட உணவு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன செய்வார்கள்? யோகிகள் மாட்டிக்குவாங்க, அங்கே ஒரு அமைப்பு வச்சுக்குவான். சரி, உடம்புக்கு உஷ்ணம் ஏற்படுத்தி அதிகமாக தூக்கம் அளிக்கிறது, அது அதிகமான மன உளைச்சல் இருக்கும். அப்போ பித்தம் மிகுதியாக இருக்கும். அப்போ என்ன ஸ்நானம் செய்வார்கள்? ஏதோ ஒரு சாந்தப்படுத்திக்குவாங்க. அப்போ சிலேத்தமம் இது மிகுதியாச்சுன்னா நோய் வந்தால் என்ன ஏற்படும்? வாதமும் பித்தமும் அடங்கி சிலேத்தமும் துடிக்கும். இது 8 கடை தான். சிலேத்தமம் என்று சொல்வது 8. இது சிலேத்தமம் தண்ணியின் கூறு. அது பாம்பு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதிகமாக நெளிஞ்சால் பிரச்சனை. அப்போ நம்ம உடம்புல அக்னி, காற்று, தண்ணி, குளிர்ச்சி, அக்னி, காற்று, குளிர்ச்சி வாழ வேண்டும். அப்போ இந்த உடம்புல எப்படி இருக்குன்னா, இந்த மண்ணுடைய தன்மை எலும்பு, நரம்பு, தோல், தசையாக இருக்குது. மண்ணின் கூறு. இப்போ மண்ணில் விளையக்கூடியதான் சாப்பிட்றோம். மண்ணில் விளையக்கூடியதை சாப்பிட்றோம், உணவுப் பொருளை சாப்பிட்றோம். அது காய்கறியாகவும் கீரை வகையாகவும் கனிகளாகவும் தானியங்களாகவும் இருக்கும். பிறகு தண்ணியை கொண்டு தான் சாப்பிட்றோம், சமைக்கிறோம், அதை கூட சாப்பிட்றோம். அப்போ இது எப்படி இருக்குன்னா, இந்த உடம்புல எலும்பு, நரம்பு, தோல், தசையாக இருப்பது மண்ணின் கூறு.
உதரமாகும் மூளை மச்சை மென்மையான பொருள் திரவ பொருளாக இருப்பதெல்லாம் தண்ணியின் கூறு. உள்ள காற்று அக்னியாக இருப்பது சூரியன் கூறு. உள்ள ஓடுகின்ற காற்று வாயுன்னு கூறார். இப்போ ஞானிகள் என்ன செய்கிறார்கள், இது எப்படி நம்ம வந்திருக்கிறோம், இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, உலகம் ஏற்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதத்துக்கு காரணம் தலைவன். அவனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யாருன்னா அவன் அன்பு வடிவாக இருக்கிறான். சரி, அன்பு வடிவாக இருக்கானே என்ன புரியவில்லை, என்ன புரியவில்லை. அப்போ என்ன புரியாவிட்டால் என்ன செய்ய வேண்டும், நாம் பெரியோர்களை அறிந்து கொண்டார்கள். ஞானிகள் பூதாதி இயக்கத்தை தெரிந்து கொண்டார்கள். பூதாதி இயக்கம் எப்படி இருக்கின்றால், இந்த மூச்சு காற்று அசைவு ஒரு நாள் ஒன்றுக்கு 21,600 முறை வந்து போகும். இந்த மூச்சு காற்று அசைவுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள். உள்ளே ஒரு ஆன்மா ஒரு அணு போன்று இருக்கும். இந்த அணுவானது, அந்த உள்ளே இருக்கிற அணு ஆன்மா இப்போ மூச்சு காற்று இயக்கிக்கிட்டு இருக்கும். மூச்சு காற்று இயக்குது, அந்த மூச்சு காற்று இயக்கம்தான். அவர் என்ன செய்கிறாங்க ஞானிகள், அது அறிகிறான். எப்படி நம்ம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா, நீயா வாழ்க்கை நடத்துகிறாய், உன்னுடைய ஆன்மா உன்னுடைய காற்று இயக்கம் உன்னை வாழ்க்கை நடத்திட்டு இருக்கு. சரி, உன்னுடைய காற்று இயக்கம் ஏன் நின்று விட்டது, நின்றால் பிணம், அது ஏன் நிற்க வேண்டும் என்ற கேள்வி ஞானிகளுக்கு வந்த கேள்வி. இப்படி நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம். சரி, நம்ம நடமாடிட்டு இருக்கிறோம், மனைவி கூட இருக்கோம், இல்லை வியாபாரம் சம்பாதிக்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம எதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் உலகத்தில். அது இயக்கம் நடத்திட்டு இருக்கணும். மூச்சு காற்று இயக்கம் நடத்தி இருக்கணும். இந்த மூச்சு காற்று தான் எங்கும் வியாபித்த காற்று. எங்கும் வியாபித்த காற்றுக்கு பரமாத்மா என்றும், அது ஒரு பகுதியை வந்து போகும் காற்று, அது ஜீவாத்மா என்ற பொருள். சரி, ஏன் சாக வேண்டும், என்ன காரணம்? உயிர் மீது குற்றமா, அது உடம்பு மீது குற்றமா, அல்லது நம்ம செய்கை மீது குற்றமா, அல்லது இயற்கை குற்றமா, அது கடவுள் குற்றமா? என்ன காரணத்துக்காக நான் சாக வேண்டும்? ஏன் என்னை பிறக்க வைத்தாய், ஏன் என்னை வாழ வைக்கின்றாய், ஏன் எனக்கு காமம் தந்தாய், ஏன் மகிழ்ச்சியும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி தருகின்றாய், என்ன காரணம்? இதுக்கு யார் காரணம்? இதுக்கு அது அடிப்படை, அது ஒரு இயக்கம். அந்த மூச்சுக்காரி இந்த வாழ்வதற்கு என்ன காரணம்? ஏன் சாக வேண்டும், ஏன் நரதை வந்தது, ஏன் ஈழெருமையில் வந்தது, ஏன் தளர்ந்து போனேன்? நான் இளமையாக இருந்தேன், குழந்தையாக இருந்தேன், பாலப்பருவமாக இருந்தேன், 10 வயசு பையனாக இருந்தேன், 20 வயசு வாலிபனாக இருந்தேன், 30 வயசு திடமாக இருந்தேன். ஆனால் இளைஞனாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன், முதுமை வந்தது ஏன்? ஏன் சாக வேண்டும்? புரியாத புதிர். இப்படி ஏன் வாழ வேண்டும்? நான் வாழுகின்றனா, அல்லது எல்லா வல்ல இயற்கையினை வாழ வைக்குதா? நான் வாழுகின்றேனா? அப்படி நான் வாழ்வதாக இருந்தால் நான் இன்னும் 100 ஆண்டுகள், இன்னும் 200 ஆண்டுகளில் வாழ வேண்டும். என்னை ஏன் நான் வாழ்கின்றனா, என்னை நீ வாழ வைக்கின்றாயா? நான் வாழ்வதாக நினைப்பது மூடத்தனமா, அல்லது என்னை வாழ வைப்பது, நீ வாழ வைப்பாரா என்பது அறிவது மூடத்தனமான? என்னை நீ வாழ வைக்கின்றாய். பஞ்சபூதங்களே, நீ வாழ வேண்டும். நமச்சிவாயம் வாழ்க. நீ வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும். நீ இருக்கும் வரையில் நான் வாழ வேண்டும். நீ என்றும் இருப்பாய். இன்னும் பல லட்சம் கோடி ஆண்டுகள் இருக்கப் போகின்றாய். ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் நரதரை மூப்பு வந்து இறக்கப் போகின்றேன். ஏன் எனக்கு அந்த இழிநிலை வர வேண்டும்? நானும் வாழ வேண்டும். உன்னை நான் வாழ்த்துகிறேன். நமச்சிவாயம் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். மண்ணு தண்ணி காற்று ஆகாய், மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய், மண்ணு தண்ணி காற்று அக்னி ஆகாய். நீ வாழ்கின்றாய். ஆனால் உன்னால் படைக்கப்பட்ட நான் வாழவில்லை. ஏன் என்னை கொல்ல வேண்டும்? நானா சாப்பிட விரும்புகிறேனா? நீ என்னை கொல்லுகிறாயா? நான் சாப்பிட விரும்புகிறேனா? நீ பசித்திருக்கிறாயா? அது உணவுப் பொருளை நான் உருவாக்கினேனா? நீ உண்டாக்கினாயா? சுவை அறிகின்ற நாக்கு நீ கொடுத்ததா? அது பொருளில் உனக்கு கனி வர்க்கத்தில் சர்க்கரை, தேன், இதில் சுவை உண்டா? அது என் நாக்கில் சுவை உண்டா? பொருளில் சுவை இருக்கா? அது நாக்கில் சுவை இருக்கா? பொருள் சுவையை தந்தது நீயே. பொருளின் மீது தேன், சர்க்கரை போன்ற அதில் சுவையை நீ தருகின்றாய். சுவைக்கக்கூடிய நாக்கும் தருகின்றாய். நீ சுவைக்கக்கூடிய வெளியில் இருக்கின்ற சுவையான பொருளாக கனி வர்க்கமாக இருக்கின்றாய். எத்தனை கனிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை காய்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் சுவைக்கக்கூடிய அறிவும் தந்திருக்கிறாய், நாக்கில் தந்திருக்கிறாய். இவ்வளவு பெரிய வாய்ப்பு தந்த எனக்கு சுவைக்கின்றேன். உணவுப் பொருளை தருகின்றாய். காய்கறி கனிகளாகவும், காய்கறிகளாகவும், தானியமாகவும், தேனாகவும், சர்க்கரையாகவும் அள்ளி தருகிறாய். நான் சுவைக்கின்றேன்.
ஆனால் இந்த சுவையெல்லாம் எனக்கு கொடுத்து நல்ல சுவையாக நல்ல சுவையை நல்ல வேண்டுகிறதெல்லாம் கொடுக்கின்றாய். இந்த உலகத்தில் இருக்கிற காய்கறிகள் தாவர உணவுகள், காய்கறிகள், கனிகள், காய்கறிகள், தானிகள் இத்தனையும் கொடுக்கின்றாய். போதாது என்று ஆடு கொடி வென்றி ஆடு கொடியையும் அறுத்து சாப்பிடுகிறேன். அதையும் கொடுக்கிறாய் கர்மம் என்று நினைத்து நரகத்து போறதான். நீ எப்படி வேணாலும் போடான் கேட்கிறேன். ஏன் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் வல்ல இயற்கை அன்னை எனக்கு அற்புதமான உணவுகளை கொடுத்து நீ வாழ் மகனே, வாழ் பிள்ளைகளே, வாழுங்கள், நல்லபடி வாழுங்கள் என்று நீ சொல்லுகின்ற அதை விட்டு நான் இது மாதிரி புலால் உணவு சாப்பிட்டு எனக்கு ஏன் ஒரு மூர்க்கத்தனமான கொள்கை, மூர்க்கத்தனமான என்ன வந்ததுன்னு கேட்டான். அதெல்லாம் ஆசான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஆக இத்தனையும் கொடுத்த கடவுளே என்னை வாழ வைக்க வேண்டும். அதுக்காக உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்கின்றார். நீ வாழ வேண்டும், நீ உன்னை மனமாற வாழ்த்துகிறேன். என்ன காரணம், நீ வாழ்வாய் என்பது தெரியும். ஆனால் இப்படி ஒரு சீற்றம் வரக்கூடாது. நிலநடுக்கமோ புயலோ கடும் வெயிலோ வெப்பமோ வராது. சாந்தமுற்று வாழ வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும். அப்போ இயற்கையை புரிந்து கொண்டவர்கள் ஞானிகள், இயற்கை நன்கு புரிந்து கொண்டவர்கள். மாணிக்க வாசகனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இயற்கையை உணர்ந்து பசிக்கு காரணம் என்ன, காமத்துக்கு காரணம் என்ன, இந்த இயற்கை நான் தந்ததா இல்லை இயற்கை அமைந்ததா? பெண்ணு ஆணையும் படைத்தாய், பெண்ணுக்கு ஆணுக்கும் காமத்தை தந்தாய், அது உடலூறு தந்தாய், புத்திர வாக்கியத்தை கொடுத்தாய், அதை நான் உடந்து கிடக்கிறேன். ஆக எல்லாம் நீ கொடுத்தது என்று அறிந்து கொண்டேன். இப்படி இருந்தும் இவ்வளவு கருணை உள்ள நீ, இவ்வளவு கருணை புரிந்திய நீ என்னை ஏன் சாகடிக்கின்றாய் என்று கேட்டவர்களாம் ஞானிகள். என்னை சாகடிக்க வேண்டிய காரணம் என்ன? அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மாணிக்க வாசகன் நாதன் தாழ் வாழ்கின்றார். உலகமே பஞ்சபூதங்களே வாழ்க, உலகமே வாழ்க என்று பொருள். உலகமே நீடு வாழ வேண்டும் என்றார். நீ நீடு வாழ வேண்டும் என்றால் நீ நீடு வாழ்வதாக நீ நீடு வாழ வேண்டும். நீ வாழ்ந்தால், நல்லபடி வாழ்ந்தால் நானும் வாழ்வேன். அப்போ தலைவனை அழைத்தார். தலைவன் எல்லாம் வல்ல பரம்பொருள், எல்லாம் வல்ல பரம்பொருள் அழைத்து, நீ மட்டும் முதுமை வரவில்லை, உனக்கு முதுமை வரவில்லை, பேராசை இல்லை, வஞ்சனை இல்லை, நரதடை இல்லை, நீ சாகவில்லை, ஏன் என்னை சாகடிக்கிறான்? அவர் சொன்னார், நான் பற்றற்றவன், வேண்டுதல் வேண்டாமேலான்னார். நான் ஒன்றை விரும்பவும் மாட்டேன், ஒன்றை வெறுக்கவும் மாட்டேன். எனக்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சனை இல்லை. நான் சாகாமல் இருக்கிறேன். நீ இந்த சேர்க்கை இருக்கல்லவா, ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டதால், நாது விந்துவால், சுக்கிர சுரணியத்தால், இந்த சேர்க்கை காரணமாகத்தான் உனக்கு குணைக்கேடு வந்துள்ளது. நான் அரூபமாக இருக்கிறேன், நீ தோற்றமாக இருக்கிறாய், உருவமாக இருக்கிறாய். நான் அரூபமாக இருப்பதனால்தான் நான் மரணமில்லாது இருக்கிறேன். நீ தோற்றமாக இருக்கிறாய், உடல் தோன்றுகிறது. அது தோற்றமாக கூடிய உடம்பு, உடம்பு பருப்பொருளாக இருக்கிறாய். நான் நுண்ணுடம்பாக, உடம்பாக இருக்கிறேன், நான் நுண்ணுடம்பாக இருக்கிறேன். நீ என்னை போல ஆக வேண்டும். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அன்பு வழிதான். நான் அன்பு கடலாக இருக்கிறேன். இவ்வளவு உலகத்துக்கு, இந்த உலக மக்கள் இதுவரையிலும் சாப்பிட்டு பார்க்கிறார்கள். உலக மக்கள் மட்டுமில்ல, ஆடு மாடிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் சாப்பிட்டு 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 அழிக்க பார்க்குது. தானியங்கள் அழியவே இல்லை. அத்தனையும் நான் கொடுக்கிறேன், தேனாக, பாலாக, காய்கறிகளாக கொடுக்கிறேன். உலக மக்களே சாப்பிட்டு பாருங்கள், அழித்து பாருங்க ஐயா, அழித்து பாரப்பா, உனக்கு சாமர்த்தியம் தான் அழித்து பார். நான் நெல் உருவாக்கியிருக்கிறேன், கல், நெல், கம்பு, கேழ்வரகு, காய்கறிகள் உருவாக்கியிருக்கிறேன். உலக மக்களே சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு சாப்பிட்டு அழிக்க முடியாது, அழிச்சு பாருங்க. பல லட்சம் கோடி ஆண்டுகளாக தானியங்கள் உற்பத்தி ஆகுது, காய்கறி உற்பத்தி ஆகுது, கனிகள் உற்பத்தி ஆகுது, எல்லாம் உற்பத்தி ஆகுது. யாரும் அழிக்கவே முடியவில்லை. இத்தனையும் செய்திருக்கிறேன், என்னை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இத்தனையும் கருணை கொண்டு செய்திருக்கிறேன், நல்லபடி வாழ சாப்பிடுங்கள். ஆனால் அழிக்க முடியவில்லை. ஆனால் என்னால் படைக்கப்பட்ட தானியங்களை ஒரு தானியம், ஒரு நெல்லுக்கு 100 நெல் வரும், 100 நெல்லுக்கு 1000 வரும். ஒரு மாங்கொட்டைக்கு கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஆயிரக்கணக்கான காய்களை தரும். காய்களையும் கனிகள் கும்பிட்டு அழிக்க முடியாது. ஆனால் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதை புரிந்து கொண்டு, என்னுடைய திறமையை புரிந்து கொள், நான் இவ்வளவு தன்மை உள்ளவன், இவ்வளவு ஆற்று உள்ளவன், எதை வேணாலும் செய்வோம். நாங்கள் யாருக்கு எதை வேணாலும் செய்வோம். எல்லா வல்லமையும் எங்களுக்கு உண்டு. ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். ஆனால் உனக்கு இந்த காமதேகம் தந்த நோக்கம்,
ஆணை பெண்ணாக்குனேன், பெண்ணை ஆணாக்குறிய, ஏயா இந்த கொடிய காமதேகம் தரணும்னா? கொடிய காமதேகம் தந்ததே அதுக்குள்ள அற்புதம் இருக்கு. அந்த உடம்பு அந்த ஜோதி உடம்பு பெற வேண்டும் என்றால் இந்த காமதேகம் அவசியம். அப்ப காமதேகம் வந்தால் கொனைக்கேடு வருதே, கொனைக்கேடு எப்படி நீக்கிறதுனா அதுவும் தெரியும் எங்களுக்கு. அது மேலே இருக்க அந்த உடம்பு கொனைக்கேடு வரத்தான் செய்யும். பெரியவர்கள் துணை இருக்குல்லவா, மாணிக்க வாசன் இருக்கிறார், அவர் அழைக்கிறோம், ஐயனே நீர் எப்படியா இந்த வாய்ப்பை பற்றி நீ எப்படி இருக்கிறீன்னு கேட்டான். எல்லாம் வல்ல தலைவன் அருவமாக இருக்கிறான், நானும் அப்படியே இருக்கிறேன். அவனுக்கு 3 தன்மை தான் தெரியும். அதே வல்ல எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் 3 தான் செய்யலாம். ஆக்கல், உயிரினங்களை உண்டாக்குதல், ஆக்கல், காத்தல், அழித்தல் 3 தான் செய்யும். அதுக்கு அவருக்கு தான் சக்தி. ஆனால் நாங்களோ அந்த இயற்கையை அறிந்து இந்த தேகத்தை புரிந்து இந்த உடம்புக்குள்ளே ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை நாங்கள் தட்டி எழுப்பினோம். எழுப்பியதால் 5 தொழிலும் செய்கிறோம். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 தொழிலும் செய்வோம் நாங்கள். இப்போ மாணிக்கவாசன் கேட்டுக்கிட்டு இருக்கார். இதை 5 தொழிலும் செய்யும் வல்லமை பெற்றவர்கள். நீ என்னை கேள், எல்லாம் உள்ள இயற்கையை உன்னால் அறிய முடியாது. யார் ஒருவன் எல்லாம் உள்ள இயற்கை தோற்றுவித்ததல்லவா, ஆணும் பெண்ணுமாக தோற்றுவித்ததல்லவா காமதேகத்தை. அந்த காமதேகத்தை எவன் காமத்தை உண்டாக்கினானோ அவனே பிடிக்கணும்னா. அவனை நேராக பார்க்க முடியவில்லையே, நீ ஏன் அவனை பார்க்கிற? எங்களை பார், நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இயற்கையின் அமைப்பு, அதோடைய இயல்புகள், அதோடைய விளையாட்டு, என் சித்து விளையாடல அந்த தெரியும். அந்த இயற்கையின் விளையாட்டில் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீ என்னை பிடித்துக்கொள். சரி, என்ன உங்களுக்கு பிடிக்க எப்படியா முடியும்னா? வேற ஒன்றும் வேணாம், பெரிய மந்திரங்கள் இல்லை. மாணிக்க வாசகா, மனம் போராடிட்டு இருக்கப்பா, நீ அடைந்த அந்த பேரும்பத்தை அடைய விரும்புகிறேன். அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைய விரும்புகிறேன். நீ எனக்கு அருள் செய்யன்னு கேட்கலாமா? நீ என்னை கேட்டால் நான் அருள் செய்கிறேன். அப்போ தான் உனக்கு புரியும் நம்ம யார், எப்படி வந்திருக்கிறோம், ஏன் நரதிரை வந்தது, ஏன் காமம் வந்தது, என்ன காரணம், ஏன் பந்தபாசம் வந்தது, ஏன் நரகம் வந்தது, ஏன் சொர்க்கம் வந்ததுன்னா. நரக சொர்க்கம் 2 நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. தெளிந்த அறிவுள்ளவனுக்கு சொர்க்கம், தெளிவாத மடையர்களுக்கு நரகமாக இருக்கு. சரி, அப்போ பெரியவர்கள் அவங்க நரக சொர்க்கத்தை கடந்தவர்கள். நரக சொர்க்கம் இல்லை. நரகம் என்பது இந்த உடம்பு, சொர்க்கம் என்பது உள்ளே இருக்கும் ஜோதி. அதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போ மாணிக்கவாசனை வணங்குறோம். இப்போ மாணிக்கவாசர் திருவடிகள் போன்னு சொல்கிறோம், ராமலிங்க சாமி திருவடின்னு சொல்கிறோம், ஞானிகள் சொல்கிறோம். அவங்க என்ன நோக்கம்னு கேட்பார். ஐயா, நான் எனக்கு இது எதை கேட்குதுன்னே தெரியல. வறுமையை ஒழிக்க கேட்குறதா, மனைவிக்கு உடம்பு சரியில்லையா அதை தீர்க்க கேட்குறதா, பொல்லாத இப்போ நோய் இருக்கே இது தீர்ப்பதுக்காக உன்னை கேட்குறதா, எதை கேட்குறதே தெரியலண்ணா. ஒன்றும் சொல்ல வேணாம். அன்றாட பிரச்சனைகள் எது இதெல்லாம் உனக்கு மன சுமை வருதோ, எது இதில் உனக்கு கவலை உண்டாகுதோ அதை முதல் கேளு. இப்போ மாணிக்கவாசனையா அகத்தை சென்னை கேட்கலாம். இப்போ அந்த வறுமை தீரணையா, பாப்பாப்பா என்னைக்கு தான் அடுத்து நாளைக்கு என்ன செய்வோமோ, நாளைக்கு என்ன ஏற்படுமோ, இந்த பொல்லாத வறுமை தீரணும் அண்ணே, அது நியாயம். சரி, பொல்லாத வறுமை தீர்ந்தது. இப்போ கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லையா, இந்த சந்தேகம் நோய் இருக்குல்லவா, அது எந்தமோ என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல. இந்த சந்தேகம் எந்த உலகம் தோன்றும் போதே சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிற. இந்த காமத்தின் காரணமாக சந்தேகம் வந்ததா, காமதேகத்தின் காரணமாக சந்தேகம் வந்ததா? ஆமாம், காமதேகத்தின் காரணமாக அறியாமல் வந்தது. இந்த உடம்புக்கு யோக்கியது அறியாமை, புரியவே இருட்டில் கிடப்போம், நாம் இருட்டில் கிடக்குறோம். சரியா? அப்போ சந்தேகத்தின் காரணமாக குடும்பத்தை குழப்பம். சரி, புத்திர பாக்கியம் இல்லை. சரியா, புத்திர பாக்கியம் கேட்குறான். பிள்ளைகளுக்கு கை ஊனமாக இருக்குதே, என்ன செய்வானா? கை ஊனமான குழந்தைய கூட்டி அது பிரச்சனை. புத்திர பாக்கியம் இல்லை, பிள்ளை இல்லைன்னா பிறந்த குழந்தை கை இல்லை. அவளை தான் பார்த்து 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 தாய் தந்தை மன நொந்து போவான். எனப்பயனர் பிள்ளைங்க வந்துச்சியா, பிள்ளைங்க படிக்கலை, அது இப்படியே சிந்திச்சுட்டான். பிள்ளைங்க படிக்கணுங்கிறான், முதல் திருமணம் செய்வனுங்கம்மா, அப்புறம் நல்ல புத்திர, ஐயோ பிள்ளை இல்லைங்க, எனக்கு பிள்ளை இல்லைன்னா ஞானிகள் சிரிப்பான். ரொம்ப பிள்ளை இல்லையா, இப்போ ரொம்ப பாராது, ஒன்றும் பேச மாட்டான். பிள்ளை இல்லைன்னா ஐயோ உனக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லுவான். பிள்ளை இல்லாமா குழந்தை பிறந்தாக்கா அதுலேயே உழண்டு கிடப்பான், தேர்ந்து வந்து ஐயாட்டம். அது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கொஞ்சம். அதுவும் தாய்மார்கள் ரொம்ப பிள்ளையை ரொம்ப விரைவாக வளர்க்கணுங்கிறதுக்காக பிள்ளை சாப்பிட்றதவங்க தான் சாப்பிடும்.
அப்படியே திணிச்சு வயிற்று போக்கு ரமிச்சிடுவான். வயிற்று போக்கு வரணும். அந்த பிள்ளையை நோயாளி ஆக்கிற மட்டும் விட மாட்டாங்க. அது தாயின் கருணை, அது தாய்மை இல்லையா? அதுக்காக இப்படி அதில் வளர்ந்துக்கிட்டு பிள்ளையை பெற்றெடுக்கணும், அதை காப்பாற்றணும், அப்படி ஒரு அப்புறம் கற்பனைகள். என்னையா பிள்ளை நல்லா படிக்கணும், பிள்ளைக்கு படிச்சுக்கிட்டே இருக்கு. பிள்ளை படிக்கிறதுக்குள்ளவே திருமணம் ஆகும்போது திருமணத்துக்கு அது பிள்ளைக்கு திருமணத்துக்கு பணம் சேர்க்கணுமா, பிள்ளைக்கு திருமணத்துக்கு பணம் சேர்க்கணும் அப்படிமா, பிள்ளைக்கு திருமணம் செய்யணும்ப்பா. திருமணத்துக்கு அப்புறம் பிள்ளைக்கு மகளுக்கு திருமணம் செய்து வச்சேன், பிள்ளைங்களே இல்லைன்னா உனக்கு தான் பிள்ளை இல்லைன்னா உனக்கு பிள்ளை பிறந்தது, அப்புறம் மகளுக்கு பிள்ளை பிறக்கிற அதுக்கு ஒரு கவலைகள், மகனுக்கு பிள்ளை பிறக்கணும் அது ஒரு கவலை. இப்படியே கவலைப்பட்டு கடைசி வரலும் இது தன்னை பற்றி அறிய முடியாமையே போயிடும். சரியா? இதுக்கு என்ன காரணம்? உயிர் காரணமா, உடம்பு காரணமா, இயற்கை காரணமா, இல்லது அறியாமை காரணமா? எதையுமே கடைசி வரையிலும் சிந்திச்சு குறையோடு தான் சாவும். காமத்தால் தோன்றி காமத்தால் வாழ்ந்து காமத்தால் செத்து போவான். இதுக்கு இடையில் இருக்க இவனுடைய திட்டங்களும் அப்பா கணக்கில் அடங்காத திட்டங்கள், கணக்கில் அடங்காத கற்பனைகள். அப்பா மனம் விரிந்து மனமே விரிந்து போகும். கணக்கில் அடங்காத கற்பனைகள். சரி, இவ்வளவு கற்பனை பண்ணியே நாளைக்கு சாவு வருமே, என்ன செய்வேன்னா இதை சிந்திக்க சொல்லுவதுதான் இந்த சங்கத்து வேலை. சாவு வரும், வாழ்வு வரும் என்று நினைக்காதே. சாவு வரத்தான் செய்யும், நோய் வரத்தான் செய்யும், விபத்து நடக்கத்தான் செய்யும். நீ எப்படி தப்பிக்கிறன்னு கேட்பான். நீ இதிலிருந்து தப்பிக்க வேண்டும். அப்போ நம்ம இதுக்கு காவி கட்டிட்டு ஊருக்கு போட்டானே, நீ எங்கே போனாலும் உன்னை விடாது, நீ மலை ஏறினாலும் விடாது, மண்ணில் ஊந்தாலும் சரி, நீ மெத்தையில் படுத்தாலும் விடாது, தரையில் படுத்தாலும் விடாது, பட்டினி கண்டாலும் விடாது. என்னதான் செய்யுதுன்னா இதுக்குள்ளவே ஞானிகள் என்ன செய்வார்கள்? இல்லறத்தை இருப்பான், நடப்பது நடக்கட்டுன்னு போவான். இல்லறத்தை இருப்பான், வியாபாரம் செய்வான், அப்போ பாட்டில் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்படி தான் இருக்கும். நீ இந்த பொழுதை நல்லபடி பயன்படுத்தி வியாபாரம் செய்கிறா, வருது வராட்டி போகுது, பிரச்சனை தானே. பிள்ளைகள் குழந்தை பிறக்கலையா, கடவுள் செயல் போடான்னு போவான். பிள்ளைகள் படிக்கல, கவலையே பட மாட்டான். அது இப்படியே இருப்பான். என்ன அப்போ பிள்ளை பேத்தான்னு கவலைப்படாது. நீ கவலைப்பட்டு என்ன சாதிச்சேன்னா 30, 35, 40 வயசாச்சு சில பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. தாய் தந்தை உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். என்னன்னா என்னை அழுது பாரு, என்ன நடக்குன்னா, நீ கவலைப்படுவதால் என்ன ஆகும்னா, கவலைப்பட வேண்டும். யாருன்னா புண்ணியம் செய்திருக்கணும். புண்ணியம் செய்தவன் நினைத்தால் நடக்கும். புண்ணியவான்கள் ஐயோ பிள்ளைக்கு 18, 20 வயசாச்சு, நம்ம பிள்ளைக்கு திருமணம் ஆகலைன்னு அவன் நினைக்கணும். நீ கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்து அழுது என்னாச்சு, முட்டிக்கிட்டுறேன் செவுத்தில். பிள்ளைக்கு 35, 38 வயசு, 40 வயசாச்சு பொண்ணுக்கு, கல்வி ஆயிட்டாவ. நீ என்ன செய்வ? உட்காந்து அழுது பாரு. நொடமான பிள்ளை கண்டு அழுது இருக்கிற, அது ஒரு பிள்ளை அப்படி இருந்திருக்கு. பொண்ணுக்கு 35, 40 வயசு ஆக போது, ஒன்றா ஓய்க்குது இல்லை. என்னடா புண்ணியம் செஞ்சுருக்கிற, என்ன புண்ணியம் செஞ்சுருக்க, உரிமையை கேட்குற, கவலைப்படுற. எனக்கு உனக்கு கவலைப்பட தான் முடியுமே தவிர பிரச்சனை தீர்க்க முடியுமா உன்னால? தீர்த்து வைப்பான் மாணிக்க வாசகா. என்ன பாவம் செய்தனோ தெரியல, வயசு பிள்ளைக்கு 25, 26 வயசு ஆச்சு, அவனு திருமணத்துக்கு வழி செய்யலைண்ணா. பாப்பா இப்படி உத்து பாப்பா கராட்டி போட்டுக்க மாட்டான். என்னடா புண்ணியம் செஞ்ச, நீ என்ன மனிதாயமாக நடந்துக்கிட்ட, நீ மனிதாயமாக நடந்துக்கிட்டியா, என்ன புண்ணியம் செஞ்ச, எந்தக்கு என் திருவடியை பூஜை செய்திருக்க, ஆயுள் பூராவும் இதுக்கு இல்லை அது இல்லை இதுன்னு கற்பனை பண்ணின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்த. அதுக்குதான் கொள்ள முடியும், பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா? ஏழைகளுக்கு மன்னமும் வந்து அன்னதானம் சொன்னால் செய்ய முடியுமா? அன்னதானம் செய்திருக்கியா? அந்த நினைப்பு தான் உனக்கு வந்ததாடா மடையா இல்லையாடா? இப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தை என்னடா விமோச்சனம் வரப்போகுது, என்ன விளங்க போகுது, என்ன அங்கே சுபகாரியம் நடக்க போகுது? அகீர் பகீர் என்று அல்லல் பட்டு சாகுற நீ. அகீர் பகீர் என்ன ஏற்படுமோ, அஞ்சு நடுங்குகின்ற மனிதனை புண்ணிய பலத்தை தேடிக்கொள்ள நினைச்சியா? நாங்களாம் இருக்கோம் அல்லவா, நாங்கள் எதை கேட்டாலும் தயாராக இருக்கிறோம் அல்லவா? என் மாணிக்க வாசகா என்றால் அகத்தீசா என்றையா, நந்தீசா என்றையா, ராமலிங்கசாமின்னு சொன்னியா நீ? சொல்லதான் யாராவது சொன்னாலும் கேட்பியா நீ? உன்னை கேட்கதான் உன்னை வினை விடுமா? பரிவோ மெதுவா நயமாக கேட்கதான் உன்னை விடுமா? வினை விடுமா? சரி அதான் போட்டோம். உடனே பொருளாத காமம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு கிடக்குத. 20, 25 வயசுல பேயாட்ட ஆடிக்கிட்டு இருக்குமே. ஒரு பக்கம் காம வெறி, ஒரு பக்கம் ஒரு பக்கம் மன உளைச்சல், இது இல்லை அது இல்லைன்னு தடுமாட்டம் எல்லாம் இப்படி இருக்குது. என்னைக்கியா புண்ணியம் செஞ்ச, யாரையா சொன்னது எனக்குன்னா? சொன்னி என்னைக்கியா நீ கேட்ட? நீ என்னைக்கு கேட்ட? அன்னதானம் செய்யணும் எத்தனை முறை சொல்லுவோம்,
எவ்வளோ முன்னோர்கள் ராமலிங்க சாமி சொல்லுவார், மாணிக்கவாசகர் பெரியவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு தானே, என்னைக்கியா செய்ய மனசு வந்துதா உனக்கு, உன்னை இந்த பாவம் தான் விடுமா. இந்த பாவம் லோபித்தனமாக இருக்குதா? லோபித்தனம் வந்ததுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? நீ செய்த பாவம் லோபித்தனம் வந்தது. இந்த லோபித்தனம் இயற்கையா செயற்கையா? இயற்கை தான். சாந்தமும் இயற்கை, தயை சிந்தையும் இயற்கை தான், லோபித்தனம் இயற்கை தான். ஏன் தயை சிந்தை வருவதற்கு முன் ஏன் தயை சிந்தையெல்லாம் வந்திருக்க வேண்டும்? ஏன் லோபித்தனம் வந்தேன்? சேர்க்கை சரியில்லை தம்பி. இந்த உடம்பு சேர்க்கை இருக்குல்லவா, ஆணும் பெண்ணும் சேர்க்கை, அந்த வரலாறு வந்து கேடுது. அந்த சேர்க்கை தான் அறியாமை உண்டு பண்ணது. அறியாமை தான் லோபித்தனத்தை உண்டு பண்ணுது. இந்த அறியாமை தான் கோபத்தை உண்டு பண்ணுது. இந்த அறியாமை தான் காமத்தை உண்டு பண்ணுது. இந்த அறியாமை தான் நரதரை மரணத்தை உண்டு பண்ணுது. அறியாமை என்பது யமனா? யமன் தான் அறியாமை. அப்ப இந்த அறியாமை எப்படி நீக்குவது? அறிந்தவன் தெரிந்தவன் சொல்ல வேண்டும், பெரியவர்கிட்ட கேட்கணும். பெரியவன் கேட்டாதான் இது தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ இது ஒவ்வொன்றா இப்படி கேட்டுக்கிட்டே வரணும். அறியாமை தான் லோபித்தனத்துக்கு காரணம். அப்போ இதுக்கு என்ன லோபித்தனம் எப்படி அந்த லோபித்தனம் என்ற கொடிய பாவியை எப்படி வெல்றதுன்னு கேட்டான். அது தயசிந்தை உள்ள ஞானிகளை பூஜை செய்தால், கருணையே பொருந்திய கருணை வடிவான ராமலிங்க சாமி பூஜை செய்து பார், தயசிந்தை வரும். மாணிக்கவாசனை பூஜை செய்து பார், நல்ல மனம் வரும். அப்போ நல்ல மனம் ஏன் படைக்கும் போதே நல்ல மனசை சேர்த்து படைக்கக்கூடாதுன்னா, சேர்த்து படைக்கும் போதே அப்படிதான் இருக்கும். நல்ல மனம் இருக்கும், தீய மனம் இருக்கு. சேர்க்கை சரியில்லையா, ரெண்டு கசடு. சுக்கிலமும் சுரேதும் கசடு. ஆண் சுக்கிலமும் ஒரு கடுகத்தின் எடை தான் கரு தரிப்பதுக்கு காரணம். 2.25 கிலோ எடை தாயின் சாரத்திலிருந்து வருது. தாயின் 10 மாத தீட்டு வெளியாகாம சேர்த்த தீய உடம்பு. இப்போ இதுக்கு என்ன யோக்கியதை இருக்கும்னா, அதோட இயல்பு இப்படிதான் இருக்கும். கடுகு அளவு சுக்கிலத்தை கொண்ட கர்ப்பத்தில் 2.25 கிலோ 2.25 கிலோ அல்லது 3 கிலோ 2.25 கிலோ எடை உள்ள குழந்தை வந்தது. அது 10 மாத தீட்டில் சேர்த்தது. இப்போ அதுக்கு என்ன குணம் இருக்கும்? அது தலைவன் அப்படிதான் அமைச்சிருக்கிறான். பெரியோர்கள் என்ன செய்கிறார்கள்? புரிந்து கொண்டார்கள், அந்த சேர்க்கை புரிந்து கொண்டார்கள். சேர்க்கை புரிந்து கொண்டு அதனுள்ளே இருந்து மெதுவாக பெரியோர்கள் ஆட்சி, நல்லவர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்டு தினம் தியானம் செய்து அன்னதானம் செய்து இப்படி வந்தால் அந்த சீற்றம் குறையும். இந்த சீற்றம் அந்த காமத்தால் வந்த கேடுகள் மாறும். காமம் சேர்க்கை இல்லை, இயற்கை. ஆக காமமும் இயற்கை, இது லோபமும் இயற்கை, வஞ்சனை இயற்கை. அப்போ அது வந்து தோற்றுவிக்கும் போது வந்ததை ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? தயசிந்தை பூஜையாலும் தயசிந்தை வேணும்னு கேட்பார்கள். எனக்கு தயசிந்தை வேணும்யா. அப்பா தப்பிச்சுக்கிட்டேன் நான். எனக்கு தயசிந்தை வேண்டும், செல்வம் வேணும் என்று கேட்டேன், வறுமை தீரும் என்று கேட்டேன், நோய் தீர வேணும் என்று கேட்டேன், புத்திரபாக்கியம் வேண்டும் என்றேன், சொந்த வீடு வேணும் என்றேன், எல்லாம் கொடுத்துருக்கிறாய். ஒன்றே ஒன்று மட்டும் கையை மறைச்சி வச்சிருக்கேன். நான் எதையும் மறைக்க மாட்டேன் மகனே, நீ கேட்கவில்லை. இத்தனை செல்வத்தையும் கேட்டேன், செல்வத்தை தந்தேன், எல்லாம் நீ விரும்பியதெல்லாம் அள்ளி கொடுத்தேன், ஒன்றே ஒன்று கேட்கவில்லையே, எனக்கு தயசிந்தை வேண்டும். தயசிந்தை இல்லை என்றால் உன் திருவடியை பூஜை செய்ய முடியாது. அப்போ தயசிந்தை நீ கொடுக்க வேண்டும், யார் கேட்கணும்னு சொல்லித்தர வேண்டும். மகனே, தலைவன் சொல்ல வேண்டும், மாணிக்கவாசன் சொல்லணும், மகனே தயசிந்தை வேணும் என்று கேளையா என்னை, எல்லாம் அது வேண்டியது கேட்டு அள்ளி கொடுத்துருக்குறேன். தயசிந்தை இல்லை என்றால் அங்கே வர முடியாது ஐயா. அங்கே போகும்போது தயசிந்தை தான் மூலதனம். அந்த தயசிந்தை அவங்க தான் தருவாங்க. அப்போ ஆசானிக்கு அறிவு கடலாக இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள், சிறந்த அன்பின் வடிவாக இருக்கிறார்கள். அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகளை எனக்கு தயசிந்தை வேணும் அவன் கேட்பான வந்து நேராக சொல்லுவானா, என் மகனே இத்தனையும் கேட்டிருக்கிற, ஆனால் உன்னுட்டு உனக்கேடு சொல்லவே இல்லையா, அது தீர வேணுக்கு உனக்கேடு ஒன்று தெரியுமா? உனக்கு என்னைக்கியா உனக்கு கொனைக்கேடு தெரிஞ்சது? யாருக்குமே தெரியாமல் போடுச்சே. சாகர வரையிலும் கொனைக்கு நம்மகிட்ட என்ன பண்பு இருக்குது? பொறாமை உள்ளவனா, வஞ்சனை உள்ளவனா, கொடிய கோபம் உள்ளவனா, என்ன கொனை இருக்குன்னே தெரியாமையே கடைசி பொருளும் என்னை பிணமாக்கிட்டீரா பாவி, என்னை அநியாயமாக கொள்றியே, ஏன் இப்படி கொனைக்கேடு? நான் ஏடா செய்வேன்? கொனைக்கேடு பற்றி புரிந்தவன் சொல்லணும். உனக்கிட்ட பொறாமை இருக்குது, வஞ்சனை இருக்குது, பெரிய பழி வாங்க உணர்ச்சி இருக்குது, புலால் உணுகின்ற பழக்கம் இருக்குது, கொடிய தடுமாறி நிற்கிற, நீ கேட்க வேண்டும்.
தலைவனை கேட்க, அப்படி என்னுடைய குணங்கள் எனக்கு தெரியவில்லை, இது என் குணங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீ செய்த குற்றமா இல்லை நான் செய்த குற்றமான? நீயும் செய்யவில்லை நானும் செய்யவில்லை, அது இயல்பு. அதை நீ புரிந்து கேட்க வேண்டும். என்னிடம் உள்ள குணக்கேடுகளை புரிந்து கொண்டு நீக்கவும் அருள் செய்யன்னு கேட்கிறோம். அப்ப ஞானிகள் கேட்கிறார்கள், எனக்கு சாந்தம் வேண்டும், தயவு வேண்டும், எப்போதும் ஆர்வம் வேண்டும், தீமை செய்வதற்கு எனக்கு ஆர்வம் உண்டு. டிவி பார்க்கிறேன், தொடர்ந்து டிவி பார்க்கிறேன், ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் செய்ய முடியவில்லை, கேட்டால் நேரம் இல்லை என்கிறார். 24 மணி நேரமும் நீ உலக நடையில் இருக்கிறாய், மனைவி மக்கள் அது இது என்று போட்டு உலட்டிட்டு இருக்கிற, இதான் நிலையில்லாதது என்று அறிந்தவன் ஞானிகள். இதில் கவனம் செலுத்தியப்போ ஒரு 5 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது உட்காந்து ஒரு திருவாசகத்தை படித்து மாணிகவாச திருவடி போட்டுன்னு சொன்னேன். திருவாசகம் படித்தா என்னைக்கு கேட்டாலும் நேரம் இல்லைன்னா, நேரம் வந்துடுச்சுறான்னா, எப்போ வரப்புறம் பெடையில் அடித்து கொண்டு போடுவான். இப்போ அடித்தானா அவன் சக்கரவர்த்தியிலும் தூள்படுத்தி போடுவான். யமன் வந்துடுவான். நேரம் வரல, நேரம் இல்லைன்னு நினச்சேன், நேரம் வந்துடுச்சுறான்னா. எங்கே வந்துச்சுன்னா இந்த பாரு வர்றான் பாரு, ஆள் கண்ணங்கரேன்னு மலை, பெருமாள் மலை ஆள் உயரமாக கண்ணங்கரேன்னு மீசை வச்சுருக்கான். ஒவ்வொரு மீசையிலையும் நவ்வாளியான்னு நிற்கும். மீசை முறுக்கிட்டு இருக்கான், கண்கள்லாம் செவச்சவன் எரும கடால் வந்துட்டு இருக்கான். இந்த வந்துட்டான்டா கண்ணு இப்போ விடாண்ணா, இந்த வந்துட்டான், நேரம் வந்துடுச்சுல உனக்கு. 24 மணி நேரம் கிட்டத்தட்ட 70-80 வயசுல வாழ்ந்து பார்த்தில்ல, என்னைக்காவது தியானம் செய்யறதுக்கு நேரம் கிடைச்சானா, இந்த வந்துடுச்ச நேரம், இந்த ஊருக்கு போடான்னா. இதுதான் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையான, இப்படி தாண்டா ஒவ்வொருத்தர் இருப்பான். பெரியவங்க சொல்லி கொடுக்கணும், பிள்ளைகளே படைத்து கொள்ளுங்கள். முற்று பெற்ற முனிவர் இருக்கிறார் ராமலிங்க பெரியவர்கள் திருவடியை பூஜை செய்யுங்கள், கேட்டு பாருங்கள். அடியின் தயசிந்தோனாக இருக்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்ற அருள் செய்ய வேண்டும், அடியன் புண்ணியவனாக அருள் செய்ய வேண்டும், அதுக்குரிய பண்புகளும் அதுக்குரிய பரிபக்குவத்தை தரவன்னு கேட்கணும். இப்படியெல்லாம் கேட்டு ஆனால் ஒரு நாளில் வருமா? ஒரு நாளில் வருமா? இப்படியே தொடர்ந்து இப்போ நம்ம மெதுவாக ஏன் படிக்க சொன்னார்னா, மெதுவாக படிக்க சொன்னதுக்கே புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் இருக்குதல்ல, மெதுவாக படித்தால் என்ன காரணம்? நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்போ நமச்சிவாயத்தை பற்றி சொல்கிறான், நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அப்போ பஞ்சபூதங்கள் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். நாமும் பஞ்சபூதம் தான். அது வாழ்ந்தால் நம்ம அது வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். அது நீங்கள் தான் இது, நீங்கள் இப்போ நீ இடையில எவ்வளோ நாளைக்கு வந்திருப்ப, அது வாழும். நாம் வாழணும் அல்லவா? நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வார். நாமும் வாழ வேண்டும், அதால் படைக்கப்பட்ட நாம் வாழ வேண்டும். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள்? நாதன் தாழ் வாழ்கிறார். இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவும் வாழ வேண்டும். பஞ்சபூதங்கள் வாழ வேண்டும், பஞ்சபூதத்துக்கு காரணகர்த்தா வாழ வேண்டும். இந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும்? இந்த பஞ்சபூதத்தோட இயல்பு என்னன்னா, அவன் அவள் அது வேணும், அவை மூவெனமையின் தோற்றிய திதியை ஒடுங்கிய மலத்தொழதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர்னார். இந்த பஞ்சபூதம் எப்படி இருக்கும்? அவனாக ஆண்பாளாகவும், அவளாக பெண்பாளாகவும், அது என்று சொல்லப்பட்ட மற்ற ஜீவராசிகள். ஆனால் அது மனித வர்க்கம் இல்லை. இதை உயர்த்தனை சொல்லுவான். 6 அறிவு உள்ளவர்கள், அவன் அவள் 6 அறிவு உள்ளவர்கள். அது அப்படின்னாக்கா மற்ற ஜீவராசிகள், 5 அறிவு உள்ள ஜீவராசிகள். தாவரங்களிலிருந்து 2 அறிவு 3 அறிவு 4 அறிவுன்னு இருக்கு. ஓரறிவு அதுவே உற்றறிவுன்னு சொல்லுவார். அது தொல்காப்பியத்தில் இருக்கும். ஆக 6 அறிவு உள்ளவனை அவன் அவள்னு சொன்னார். மற்ற 5 அறிவு உள்ள ஜீவரா அதுன்னு சொல்லிட்டார். அது ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, ஜடப்பொருள் நீங்களாக, அதுன்னு சொன்னால் ஜடப்பொருள் நீங்களாக. எறும்புலேருந்து எறும்பு முதல் யானை எல்லா ஜீவராசியும் அதுன்னு சொல்லிடுவான். இது மனிதன் உயர்த்தனை. 6 அறிவு உள்ளவன், பகுத்தறிவு உள்ளவன். அவன் அவள் அது வேணும், அவை மூவினமையின் பஞ்சபூதங்களுடைய இயல்பு. அவர் நமச்சிவாயம் வாழ்கன்னு சொன்னார். அதோடைய தன்மையை புரிஞ்சு அது எப்படி வாழ்கின்றது. நமச்சிவாயம் என்று சொல்லப்பட்ட பஞ்சபூதங்கள் எப்படி வாழ்ந்தான், அது இப்போ எப்போ வாழ்க்கை நடத்துகின்றது? அவனாக ஆண்பாளாக, அவள் பெண்பாளாக, அது மற்ற ஜீவராசிகளாக, 5 அறிவுள்ள ஜீவராசிகளாக, அவை மூவினமையின் தோன்றுதல், வாழ்தல், வீழ்தல், சாகுதல். இந்த 3 செயல் இருக்கும். இது யாரும் மறுக்கவே முடியாது. தோற்றுவித்தல், வாழ்வித்தல், அழிவித்தல். அவை மூவினமையின் இப்பிறப்பு, மறுபிறப்பு, பெறப்பட்ட தன்மை, தூள சூட்சமம், அருவம் 3 தொழிலாக இருக்கும். அந்த 3 வாதப்பித்தை சிலைத்தமாக இருக்கும். வாதப்பித்தை சிலைத்தமா அப்போ 3ஆக இருக்கும். மூவினமையன் அப்படின்னு சொன்னார். வாதப்பித்தை சிலைத்தம்னு சொல்வார்கள். அதே சமயத்தில் மும்மலம்
ஆணவம் கண்மம் ஆகியனும் மலஜல சுவிக்கல்னு சொல்லுவோம். மூன்றா இருக்கும் வினை, வினை. இந்த 3 வினை நடந்துட்டு இருக்கும். அவன் அவள் அது வேணும் அவை வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனார் என்று புலவர்கள் சொல்வார்கள். இந்த உலகத்தை தோற்றுவித்த எல்லாம் உள்ள இயற்கை தோற்றுவித்தது மட்டுமில்லாமல் நம்மை வாழ்விக்கின்றது, நம்மை அழித்து விடுகிறது. அது என்ன செய்து உயிரினங்களை தோற்றுவித்தது மட்டுமல்லாது இந்த உடம்புலேயே சார்ந்திருக்கிறார். இந்த உடம்பிலே சார்ந்திருக்கும் பஞ்சபூதங்கள் அவை அவன் அவள் அது வேணும் அவை வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள. எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ அதுவே நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அவை வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனார். ஆதி அந்தமாக இருக்கக்கூடியது. ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. தொடக்கமும் முடிவாக இருக்கக்கூடிய ஒன்று இப்படி இயற்கை செஞ்சுக்கிட்டே இருக்கு, இப்படி செய்து கொண்டே இருக்கும். இது வாழ வேண்டும், நமச்சிவாயம் வாழ்க, உலகம் வாழ வேண்டும் என்று அர்த்தம். இந்த பஞ்சபூத இயற்கைகள் இதுவரையிலும் எத்தனை உயிர்களை தோற்றுவித்தது, எத்தனை உயிர்கள் அநியாயமாக கொண்டு விட்டது ஞானிகளை தவிர. இதை புரிந்து கொண்டான். இயற்கையே நீ தான் எனக்கு துரோகம் செய்கிறாய். இல்லை மகனே இல்லை, நீ என்று என்னை புரிகின்றாயோ அன்று நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் தாய், நான் எல்லாம் உள்ள இயற்கை தாய். என்னை புரிந்து கொண்டால் நான் தாயாக இருப்பேன், இல்லை என்றால் நான் காளியாக மாறிவிடுவேன். உனக்கு காமயுகாரத்தை காளி போன்ற காமயுகாரத்தை தரும். ஆக நான் சாந்தம் உள்ளவள் தான் புரிந்து கொண்டாள். ஆக உன்னுள்ளே இருக்கக்கூடிய நான் மும்மலத்தில் சார்ந்திருக்கிறேன். உனக்கு பசியாக இருப்பதும் காமமாக இருப்பதும் நரதறிவதற்கும் பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு இருப்பது நான் தான். நானே உன்னோடு இருக்கிறேன், நானே சுவைக்கின்றேன், நானே நடக்கின்றேன், நானே சிரிக்கின்றேன், நானே வாழ்கின்றேன், நானே சாகின்றேன். அப்போ நீ என் கூட சாகுறேன், நான் ஏன்டா சாகுறேன்? உன்னோடு சார்ந்திருப்பேன். உன்னோடு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசியும் நான் சார்ந்திருப்பேன். ஆனால் நான் அந்த நேரத்தில் வெளியே விடுவேன். எப்படின்னா மூச்சு காற்று அசைவு இருந்தால் நான் உள்ளே இருப்பேன். மூச்சு காற்று நின்று விட்டால் நான் வெளியே போயிடுவேன். நான் ஏக்கமே, நீ இயங்கிட்டு இருக்கிற. உன்னை ஏக்க செய்தேன், உன்னை நரத்தடி மூப்பு தந்தேன், உன் ஈழ இருமலை தந்தேன், ஒன்றை கொண்டு விட்டேன். பிறகு உன்னை கொண்டு விட்டு வெற்றிகரமாக சிரித்து விட்டு போகின்றேன். நான் ஏனையா எனக்கு என்னையா புரியலையே, என்னம்மா புரியலையே, ஏமா காளியாக மாறினேன், ஏமா சாந்தமாக இருந்தேன். முன்னே சாந்தமாக இருந்தேன், தனித்தனியாக இருக்கும்போது சாந்தமாக இருந்தேன் மகனே. சேர்க்கையின் காரணமாக நான் காளியாக மாறிவிட்டேன். ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக நான் காளியாக மாறிவிட்டேன். என்னை புரிந்தால் மீண்டும் நான் சாந்தமாக மாறுவேன். இந்த காளியாக இருந்தது யாரு? நான் தானே உடம்பு காளியாக இருப்பேன். புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் நான் சாந்தமாக தாயாக மாறி உனக்கு அமிர்தபானம் விட்டு தருவேன். ஆக இப்படியெல்லாம் உலகத்தில் இயற்கை சாந்தமாக இருக்கணும். அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? இதெல்லாம் புரிந்து அந்த ஆதியந்தமாக இருக்கக்கூடிய இயற்கை நமக்கு பக்குவத்தை தர வேண்டும். எல்லாம் வல்ல பக்குவத்தை அது தருமா? அதை நாம பெறுவதா? இயற்கையே எனக்கு சாந்தம் நீ தருவாயா, அல்லது எனக்கு பண்பு நீ தருகின்றாயா, அல்லது பண்பை நான் தேடி பெறுவதான்னா? என்னைக்கிடா நான் பண்பை கொடுத்தவங்க ரெண்டுமே சேர்த்து தானே வச்சிருக்கிறேன். எந்த அளவுக்கு உனக்கு மூர்க்கத்தனம் இருக்கோ அந்த அளவுக்கு சாந்தத்தை நான் தந்திருக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு உபாயம் இருக்கு. ஆக இவ்வளவும் தந்து நீ அந்த பண்புகளை படிக்கும் போதே எனக்கு ஏன் தரக்கூடாது? வாய்ப்பே இல்லைடைய மகனே, வாய்ப்பே இல்லை. தேனில் இருப்பு இருக்கத்தான் செய்யும், வேம்பில் கசப்பு இருக்கத்தான் செய்யும், மனிதன் எல்லாம் காமம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே நான் சாந்தத்தை ஒன்று செய்ய முடியாது. சாந்தம் என்று நீ தேடி போக வேண்டும். அப்போ யாரும் என் பிள்ளைகள் இருக்கிறான் பாரடா, இங்கே 9 கோடி பேர் இருக்கிறான் என் பிள்ளைகள். என்னை அறிந்தவன், தன்னை அறிந்த பிள்ளைகள் இருக்கிறான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறான். பிடித்துக்கொள்ள அவனுகளை கேட்டுப்பார். கேட்டு இயற்கையின் சீற்றத்தை நான் வெல்ல வேண்டும். இயற்கையின் பெருமையை, அதோடைய கொடுமையை அறிந்து கொள்ள வேண்டும். கொடுமை அறிந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். நான் தேடி வரட்டா உன்னிடம்? நீ என்று என்னை தேடுகிறாயோ நான் அன்று இருப்பேன்.
நீ என்று என்னை விரும்புகிறாயே, நான் அங்கே இருப்பேன். நீ விரும்பலை, நான் வரல. உன்னை விட்டு நீங்கவும் இல்லை. உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியை உள்ளவிட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருக்கணும் உள்ளம் அவனை ஒருவரியாயினா. உள்ளத்தொருவனை உள்ளத்து மனசில் இருக்கிறான். அவன் அவள் அது வேணும் அவையும் வினமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனர் மெய்கண்ட தேவன். உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியை உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனை. வயசு விட்டு ஒரு அடி நவர மாட்டான். நீங்க அவருனை உள்ளமும் தானும் உடன் இருக்கினும் உள்ளம் அவனை ஒருவரியாதன. 2 பேர் நாங்கள் இருக்கிறோம். அவனே இருக்கான், நான் இருக்கிறேன், எல்லாத்துக்கூட இருக்கிறான். அவனை அறிய முடியாது. என்ன காரணம்? சொல்லித்தர உபதேசிக்க ஆள் இல்லை. அவனை ஒருவறிய முடியாது. நாம் அவனும் நம்ம கலந்தான் இருக்கிறான். ஆதிய பந்தம் அது சொல்றார். அவன் அவள் அது வேணும் அவை வினைவின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துள்ளதாம் அந்த மாதி என்பனார் புலவர் என்று புலவர்கள் என்று சொல்லுவார்கள். தோற்றுவித்த கருவி தோற்றுவித்த இயற்கை என்னை தோற்றுவித்தது மட்டுமல்லாது நம்மோடு சார்ந்திருக்கிறாள் அந்த மாதி என்பனார் புலவர். அப்போ உள்ளத்தொருவனை உள்ளுறும் ஜோதியை உள்ளமிட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனிருக்கணும் உள்ளம் அவனை ஒருவரியாக அறிய முடியாது. அறிந்து கொள்வதற்கு என்ன உபாயம்? பெரியோர்கள் அறிந்து கொண்டவர்களை பிடித்துக்கொள். திருமலை தேவா என்று அழைத்துப்பார். திருமலை தேவா என்றால் அருள் செய்வார். அப்போ எவ்வாறு காண்பதுன்னா, எவ்வாறு காண்பான்? அறிவு தன்னைக்கல்லன்னா. இப்படி எல்லாம் ஒரு இருக்கதே எவ்வாறு காண்பான்? தூங்கி கண்டார் சிவ யோகமும் தம்முளே, தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம்முளே, தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முளே. தூங்கி கண்டார் என்று சொல்வது எவ்வாறுனார்? தூங்கினா அவர் ஞான நிஷ்டர். தூங்கி கண்டார் சொல்வது எவ்வாறுனார்? எவ்வாறு காண்பான்? அறிவு தன்னைக்கல்லன்னார். அப்போ உள்ளமும் தானும் உடன் இருக்கணும் உள்ளம் அவனை ஒருவரையான்னு சொன்னார். ஆதி அந்தமும் தோற்றுவித்த மனத்துக்குள்ளே இருக்கிறார். அந்த மாதிரி என்பனார் புலவர்னார். தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதிரி அந்தமும் ஆதியமாக தொடக்கமும் முடிவாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சக்தி மும்பலத்தோடு சேர்ந்திருக்குன்னா. இப்படி உள்ளதை அறிந்து ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? பெரியோரை கேட்டு தினமும் தியானம் செய்கிறார்கள். பெரியோரை வணங்கினா நிச்சயம் தயசிந்தையை வரத்தான் செய்யும். கேட்கணும். என்னைய கேட்கணும். அதான் தயசிந்தைவன் கேட்கணும். தயசிந்தையில் அன்பில்லாதவருக்கு அங்கே இடம் இல்லை. அன்பின் வழியது உயிரில்லை, அதில் இருக்கு எண்பதோடு போட்ட உடம்பு நான் வல்லவன். அன்பில்லாதவனுக்கு எங்கே என்ன வேலை? உடனே கவனிப்பானா நீ என்ன புண்ணியம் செஞ்சுன்னு கேட்பான். இது தியானம் செய்கிறேயா? இது தியான செய்தி இல்லை. அப்போ இவ்வளோ தூரம் தியானம் கடவுள் என்ன வேணும் விரும்பி கேட்டு இல்லை. நானும் கடவுள் ஒன்று தானே. நீ என்ன கேட்கணும்னா அடியனுக்கு ஞான சித்திக்கு ஒன்று கேட்டியா? அப்பெல்லாம் உனக்கு தருவான். நீ அது வேணும் இது வேணா அள்ளி கொடுத்துட்டு அங்கே போடான்னு போயிட்டான். வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமிக்கு வள்ளுவன் சொல்லுவான். ஒருத்தன் விரும்பி பூஜை செய்கிறான். ஐயா மாணிக்க வாசன் அழைக்கிறான், வள்ளுவ பெருமானே ராமலிங்க சாமி அழைக்கிறான். என்ன வேணும்னு கேட்டான். செல்வம் வேணும்னா படம் வச்சுக்கிறா மகனே வச்சுக்கிறா. 1 நேரம் வருவான் அவன். அடே வேண்டா, செல்வம் வேணும், வாழ்வு வேணும், வீடு வேணும், மக்கள் மனை வேணும், மரணமில்லா பெருவாழ்வு வேணும்டா மகன். என்ன அள்ளி கொடுக்குறான். அவன் நேரம் வந்து சொல்லுவானா? இதை வள்ளுவன் சொல்லுவான். விரும்பினால் வேண்டுங்கால் விரும்பினால் வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமை நான் மீண்டும் பெறவாது இருக்க அருள் செய்யணும் கேட்கணும். கடவுளை வள்ளுவன் சொல்லுவான். அதை என்ன கடவுளை கேட்குன்னா நான் மீண்டும் பிறக்கக்கூடாது. அப்போ பிறக்கக்கூடாதுன்னா இறக்கக்கூடாது. இறப்பது நான் விரும்புகிறேன்னா நீ விரும்பவனா? அவன் புடையில் அடித்து கொண்டு போடுவானா? அடிச்சு தலை இப்போ பெடர்லேயே அடிப்பான். நீயா விரும்புகிற அவனை அடிச்சில் கொண்டு போடுவான். அப்போ அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் விரும்பலையா, அவன் கொண்டு போடானே. அப்போ நம்ம செய்யணும், அதான் கேட்கணும். இனி வேண்டுங்கால் வேண்டும் பெறவாமி நான் மீண்டும் பிறக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேண்டும்? ஞானிகள் என்று இறக்க மாட்டார்கள். அவர்கள் என்றும் நரதரை இல்லை. அவர்கள் யோகிகள், ஞானிகள். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தான இருத்தியை கபாலமேற்ற வள்ளிரேல் இருத்தற்பாளராகலாம் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர்பாதம் அம்மைவாதம் உண்மையினார். விருத்தற்பாளர் அவர் மேனியும் சிவந்திடும். இது எப்போ வரும்? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை. இப்போ உருதரித்த நாடி என்பது பிரம்ம நாடி. அதுக்குள்ளே காற்று ஒடுங்க வேண்டும். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கரித்தான நிறுத்தியை கபாலமேற்ற வள்ளிரேல் விருத்தற்பாளர் அவர்.
முதுமை நீங்கி பாடனாவான். விருத்தர் பாடவர் மேனியும் சுவந்திடும் அருள் தெரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையினார். கடவுள் மதி ஆணையிட்டு சொல்றனர். யார் கேட்டார்? ஞானிகள் சொல்லுகிறார்களே, யார் கேட்டது? யார் மதித்தது? யார் மதிக்க முடியாது? பெரியோர்கள் அருள் இருக்கணும். 5 வெட்டதாய் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிப்பேரேல் பஞ்சமான பாதகங்கள் 100 கோடி செய்யினும் பஞ்சு போல் பறக்கும் என்று நான் வரைகள் ஓதினார். 5 8 பஞ்சபூதங்கள் இந்த உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுனார். பஞ்சபூதங்கள் மண்ணு, தண்ணி, காற்று, ஆகாயம். 3 என்பது இடகளை பின்களை சுழிமுனை. 5 வெட்ட இதுவும் இயற்கை தான், அதுவும் இயற்கை தான். 5 வெட்டதாய் அனாதியான மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு 100 ஜெபிப்பேன். அதை நினைக்க வேண்டும். சிவாய்க்கு நினைத்தா போதும். சிவாய்க்கு நினைச்சு பூஜை செஞ்சால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். 5 வெட்டதே அனாதி, அது அனாதி. பஞ்சபூதங்களுக்கு யார் தாய் தந்தை? சரி, பஞ்சபூதம் தாய் தந்தை. மூச்சு காற்று இதுக்கும் தாய் தந்தை இல்லை. இதுவும் இயற்கை. உலகம் தோன்றும் போதே இந்த மூச்சு காற்று வந்தது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூச்சு காற்று இப்படியெல்லாம் வச்சிருக்கிறான் கடவுள். அது என்ன செய்கிறார்கள்? ஞானிகள் தான் அது புரிந்து நமச்சிவாயம் வாழ்க, அது பஞ்சபூதங்கள் வாழன்னு சொல்வார். அது வாழ்வதால் தான், அதோடைய துணை தான், அதோடைய இயக்கம் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ யோகிகள் என்ன செய்கிறார்கள்? அந்த காற்றை வசப்படுத்தி அன்பு செலுத்தி புண்ணியத்தை செய்து அந்த காற்றை மூச்சு அது ஒரு முறையோட மார்க்க முறையோடு செய்து அந்த காற்றை புறமத்து செலுத்தினால் அந்த காற்று உருதெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவினை கருத்தினால் இருத்தியே கவாலமிட்டார். திருமந்திரத்தை சொல்லுவார்கள். அதை புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்படை உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு செவக்கும் ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷுடைய ஒன்று. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயு வந்து போகின்ற காற்றை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கணும் முறையோட. பெரியவர்கள் பேசார்கள். திருமல தேவனை அழைக்கணும். நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்க, நிர்மலமாக்கிற உண்டிலம் செய்யணும். நிர்மலமாக்கில் உறுப்பு செவக்கு, உறுப்புன உடம்பு, ரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புருஷுடைய ஒன்று. இவ்வளவு வாய்ப்பு இருக்குல்லவா? பெரியவர் சொல்லியிருக்கிறார்லவா? இது ஞானசத்துக்கால் தானே. ஏயா இன்னைக்கு ஞானிகள் அந்த பாராயணத்தை நிப்பாட்டி சொல்ல சொன்னார்னா சொல்ல வேணுமென்று சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் விரும்பினால் ஏன்னா இன்னும் இந்த அறுவைகாசாக இருக்குன்னா நான் என்ன செய்யணும்? இப்படிதான் உலக அமைப்பு இருக்கு. இப்போ யோகிகள் இப்படி எல்லாம் ஓடுகின்ற காற்றை நிறுத்தி வைக்கிறார்கள். அது என்ன எப்படி தான் சொல்றது? அதான் இது இலக்கணம் இல்லாதது தானே. யார் அறிவார் எங்களை எது இவ்வாறு காண்பான் அறிவு தனக்கல்லை, அவ்வாறு அருள் செய்வன் ஆதி பறந்தான் என்றார். எவ்வாறு காண்பான்? புரிந்து கொண்டான். அவ்வாறு அருள் செய்வான். அவன் பாஷையில பேசுவான். கிளி சத்தம் போட்டால் நல்லதுன்னு கிளி சத்தமாக இருக்கும். ஆந்த சத்தம் போட்டால் ஆந்த இருக்கும். பள்ளி சொன்னால் நல்லதுன்னா பள்ளி. அவன் வடிவினை அவனுடைய அனுபவத்துக்கு கேட்டா அவ்வாறு அருள் செய்யணும் ஆதி பறந்தானும்னா. எவ்வாறு காண்பான் அறிவு தனக்கல்லை, அவ்வாறு அருள் செய்வன் ஆதி பறந்தானும். ஒவ்வாத மன்றில் உமைக்கான ஆடிடும் செவ்வானில் செய்ய செழுஞ்சுடர் மாணிக்கினார். மாணிக்க எல்லா உள்ளதை அருள் புரிஞ்சோதினார். அப்படியெல்லாம் அவர்கள் இருந்தார். இப்படி உள்ளதை இது மாதிரி உள்ள எல்லாம் உள்ள இயற்கையை நம்முள் அடக்க வேண்டும். இந்த 9 வாசல் வழியாக போன்ற காற்றை ஞானி என்ன செய்கிறார்கள்? புருவமத்தை செலுத்தினால் அந்த காற்று தங்கிவிடும், அது நிர்மலமாகும். இது தலைவன் ஆட்சி இருக்கணும். பெரியவங்க ஆட்சி இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. இது புரிந்து கொண்டால் ஞானிகள் ஆட்சி பெறுவார்கள். இதுக்கு இலக்கணம் என்னன்னு கேட்டான். என்னைய இலக்கணம் இருக்கு? என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை. பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பன மின்னகத்தை மின்னொடுங்கி மின்னதான வாறு போல் என்னகத்தில் ஈசன் என்று யானுமில்லை என்றார். என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லை. எப்படியா சொல்லி தரேன்? அதுக்கு என்ன இலக்கணம்? என்ன இலக்கணம் இருக்கு? ஒரு கட்டடம் இருந்தால் இலக்கணம் உண்டு. அதுக்கு ஒரு கோயில் கட்டுவதற்கு இலக்கணம் உண்டு. ஒரு வாசப்படியை வச்சால், நிலக்கால் வச்சால் அவர் அழகாக வைப்பார். அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. தெளிவு இருக்கணும். இப்படி இருக்கு. இதுக்கு இலக்கணமே இல்லையே. சிந்தையால் தெரிந்து கொள்வதனால், அவரோட அனுபவத்தால் புரிந்து கொள்ள வேண்டியது. என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை. பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பன. செந்தமிழுக்கு அகப்படாது. எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு சொல்லுவான். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதுக்கே அகப்படாதது, இலக்கணத்துக்கு உட்படாது. இதுதான் தொல்காப்பியம். இந்த இலக்கணத்துக்கு அகப்படவில்லையே. சிந்தைக்கு எட்டாதவன், சிந்தைக்கு எட்டாதவன். அப்போ எப்படி பிடிக்கிறதுனா? நீ ஏய போட்டு வாட்டிட்டு இருக்கிற திருமல தேவான்னு கூப்பிட்டுப்பார். அடி அப்படியே தூள் தூள் பண்ணிட்டு போவான். திருமல தேவா
நீங்கள்லாம் பெரியவங்க எனக்கு அருள் செய்யன்னு கேட்டால் அடே வா மகன் என்றுவான். அவன் என்ன செய்வான்? தாய் தந்தை இடத்த காம தேகத்தை அறுத்து விடுவான். களிபறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தினான். நீ அறுக்க முடியுமா? பட்டினி போட்டால் செத்து போவ. உணவு கொடுத்தா காமம் வந்துடும். பட்டினி போட்டால் செத்து போவ. உணவு கொடுத்தா காமம் வந்துடும். அவன் இடையில கூறுவான், களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல், கண் இமை போன்றவன் களிம்பறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பறுத்தான் அருள் கண் விழிப்பித்து. தொடர்ந்து வருகின்ற பிறவி காரணம் உடம்பா உயிரான்னு பார்த்தான். இந்த உடம்பு தான்டா, இந்த உடம்பு தான் உன்னை வஞ்சிக்கிறது. அதை நான் அறுத்து விடுகிறேன், கொல்லாமல் கொள்கின்றேன். களிம்பு என்பது இந்த செப்பு பாத்திரத்தை இந்த மேலே களிம்பு இருக்கு, அதை அறுத்தி விடுவான். அதை திருவருள் துணை இல்லாமல் இருக்க முடியாது. காய் சித்தியால் என்று கருமைவனை போக்கிய பின் மாய சித்தி மூல சொல்லி வாய்க்கும் என்றார். அது காய் சுத்தி செய்தல், பக்தியோடு தான் செய்ய முடியாது. பக்தி பட்டினியும் போடக்கூடாது, ஊரை விட்டு போகவும் கூடாது, இங்கேயே இருக்கணும், சமுதாயத்தையே இருந்துக்கணும், எல்லாருக்கும் தெரியவே கூடாது, நம்ம யாருன்னு தெரிந்து கொள்ளக்கூடாது. தெரிந்து கொள்ள விரும்பினால் இன்று பேசுவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துறை என்ன, இந்த துறை எப்படி என்பது இன்று பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளலாம். ஆக புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அப்படி அவர் கேட்குறோம், அவங்ககிட்ட களிம்புனா என்ன? களிம்புன்னா அசுத்தம். அசுத்தம்னா என்னன்னு கேட்டான். சாப்பிடு இல்லை, அதில் வந்து தான் அந்த சாப்பிடும்போது என்ன செய்யும்? நீயா சாப்பிட்ற, மூச்சு காற்று அசையுது. மூச்சு காற்று அசைவின் காரணம் உள்ள கருவிகரணங்கள் அசையுது. உள்ள கருவிகரணங்கள் அசைவதால் பசி வந்தது. பசி சாப்பிடுது, நீயா சாப்பிட்ற. பசி சாப்பிடுச்சு, உனக்கு சத்து வந்துச்சு. சத்து தான் உனக்கு பிரச்சனை. சத்து அசத்துன்னு சொல்லுவான். களிம்பு அறுத்தான், அந்த களிம்பை அவன் அறுத்து விடுகிறான். அதுக்கு ஒரு முறையோடு போகணும். பல ஆண்டுகள் ஆகலாம். களிம்பு அறுத்தான் எங்கள் கண் இமை போன்றவன் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருள் கண் விழிப்பித்து உனக்கு தெளிந்த அறிவு தருகிறான், உனக்கு சிறப்பறிவு தருகிறான். அருள் கண் விழிப்பித்தான் உன்னை புரிந்து வைக்கிறான். ஹரே காம விகாரம் இதுதான் மனிதனை கொல்லுது. இது அது நம்மளை கொல்ல பார்க்கும். காமம் என்ற பாம்பு நம்மளை கொற்றிவிடும். அதை பல்ல பிடுங்கணும். ராமலிசாமி சொன்னார், என்னை கடித்த பாம்பை அடித்து விட்டனர். ஐயோ, இவ்வளோ பெரியவங்க பாம்பு அடிக்கலாம். அடே, அந்த பாம்பு அடிக்கல, ஜென்மங்களாக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே என்னை வஞ்சித்த இந்த காம விகாரம், காம பாம்பு, காமத்தை என்று சொல்லப்பட்ட நாகப்பாம்பை, நச்சித் பாம்பை கொன்று விட்டேன். என்னை கடித்த பாம்பை அடித்து கொன்று விட்டனர். அப்போ காமதேகத்தை கொன்று விட்டேன் என்று பொருள். அப்போ என்ன செய்கிறார்கள்? களிம்பறுத்தான் அவர் சார்ந்திருந்து பூஜை செய்து வந்தால் அவன் காமதேகம் தானே நரதரை உண்டு பண்ணது, காமதேகம் தானே அறியாமை உண்டு பண்ணது, காமதேகம் தானே பொறாமை உண்டு பண்ணது, காமதேகம் தானே லோபத்தை உண்டு பண்ணது, காமதேகம் தானே நம்மளுக்கு யமனாக இருக்குது. இந்த காமதேகம் தானே நம்ம யமனாக இருக்கு. அதை கொல்ல வேண்டும். பட்டினி போடாதே, போய்கிட்டே பெரிய ஒரு துணையை வச்சுக்க. திருமல தேவனே அகத்திய கூப்பிடு, அழைத்து நீ கேட்டுக்கிட்டா சொல்லுவாங்க. சொன்னால் உனக்கு அந்த வாய்ப்பு தருவாங்க. ஏன் இவ்வளோ நாள் இதெல்லாம் பேசுறேன்? திரும்ப ஊர் அகத்தீஸ்வரர் வாய்ப்பு கொடுத்தாரு, ஞானிகள் வாய்ப்பு கொடுத்து பேசுகிறாம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் விரும்பினா சரி, நீங்களாம் வந்து லேசாக கைத்திட்டீங்கன்னா முடிச்சுக்கிறான். ஆக தலைவன் சொன்னார். இப்போ நம்ம சிவபுராணத்தை மட்டும் சொல்லுன்னார். இந்த ஒரு வரிக்கு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறார். நாதன் தாழ்வான் சொல்ல. ஆக இப்படியெல்லாம் பெரியவர்கள் வந்து சொல்லியிருந்தாலும் நாங்கள் சொல்லணும். என்ன புரிய என்னையா பூஜை, இன்னும் இந்த பூஜைங்கிற பேரில் என்ன எத்தனையோ கொடுமைகள். அப்போ அதிலிருந்து தப்பிக்க வேணும். உயிர் கொலை செய்ய மாட்டேன், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். நான் எவ்வுயிருக்கு இடையூறு செய்யாதிருக்கு அருள் செய்யணும்னு கேட்டேன். அதுக்கும் ஆசி வேணும். நான் பிறமனம் புண்படாது இருக்க வேணும்னா அதுக்கும் ஆசி வேணும். பிறமனம் புண்பட்டாலும் அறியாமல் வந்துடும். பிறமனம் புண்பட பேச சில பேர் என்ன செய்வான்? மனைவி ரொம்ப ரொம்ப பயந்து சுவாசம் உள்ளதானே போட்டு அவளை பேசியே கொண்டு விடுவான். அவள் காளி பாப்பா. நம்ம உடம்புல இருக்கிறவ சாந்தமாக இருந்த அவள் என்ன செஞ்சா விகாரமாக மாறுவா. வாயில்லா பூச்சின்னு தானே பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா மகனே, பார்த்துக்கிட்ட மடையன் மகனே சொல்லுவான். நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எவ்வளோ கொடுமை பேசிகிட்டு இருக்கிற. அவள் வெளியே தெரியாமல் நொந்து போகிறாள்லவா. அவள் வேணா அவள் மனசு நொந்து போக போக உனக்கு மூடத்தனம் வந்துடும். சரியா,
நான் சாந்தமாக போகிறேன், வீட்டுக்கு குடும்ப தலைவன் சாந்தமாக போகிறான். அவன் வருவாய் இல்லாதவனாக இருப்பான். அவன் ரொம்ப பயந்து சுவாசம் மாணவ உணர்ச்சி உள்ளவனாக இருப்பான். அவனை பேசி 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 அவனை அப்படியே மனம் நொந்து வெளியே தெரியாமல் நொந்து போவான். மகளே, நீ இதுவரையும் மகளாக இருந்த மகளே, இன்றைக்கி தான் காலியாக மாறிட்டேன், நான் உன்னையும் புரிஞ்சுக்கிட்டேன்னா. உனக்கும் இந்த மாதிரி பேச பேச அடுத்த ஜென்மத்தில் அற்பாய் சொல்லவனா கணவனாக பிறக்கணும், இல்லைன்னா குடி பழக்கணவனாக பிறப்பான், இல்லை நோய் சூழ்ந்தவனாக இருப்பான். நீ நடந்த இடமா இருப்ப உடம்பு நோய் சூழ்ந்த கணவனாக இருப்பான், இல்லை அற்பாயுசாக இருப்பான். புரிஞ்சுக்க, உன்னுடைய செயல் பறிகள் தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். சரியா, இவனுக்கு என்ன ஐயா, நான் நல்லா இருக்கேன் ஐயா, உடம்பு நல்லா இருக்கு, என் மனைவிக்கு ஒரே ஒரு பிரசவம், ஒரு குழந்தை பிறந்தது, அதிலிருந்து ஊசியும் மருந்துமாக இருந்தேன். அதே அது சிரிப்பான். இல்லை கடவுள், நான் என்ன செய்யட்டும், எத்தனை பெண்களை கெடுத்துட்டு நீ ஏமாற்றி இருக்கிறேன், எத்தனை பெண்களுக்கு எடுத்துட்டு நீ அந்த பெண்கள் கருப்பை விட்டோன்னே உனக்கு எதுவுமே வரான வந்து மாட்டிக்கிட்டு இப்போ உனக்கு அதனால தான் இந்த நோய் போட்டு நான் நசிதான்னா. உலகம் இப்படி தான் இருக்குமா? அப்படி தான் இருக்கும், சொல்லி கொடுக்குற மட்டும் அப்படி தான் இருக்கு. இப்போ இந்த காலத்தில் பாவ புண்ணியத்தை பற்றியே தெரியவில்லை. பேசுவதால் பாவம், பேசுவதாலே பாவம். இப்படி ஒரு பாவம் இருக்குது. மனைவி மனசுராகாமல் இருக்கணும், நம்ம இப்போ யாரும் பேசக்கூடாது, பொருள் சேர்க்கும்போது நீதிக்கு உட்பட்டு சேர்க்கன்னு நினைக்கிறதே புண்ணியம் தானே, சொல்லி கொடுக்கணும். அவன் பிழைக்க தெரியாதவன் யார்? அவன் பிழைக்க தெரியாதவன் பேசிகிட்டு இருப்பான். ஆமாண்டா, அவர் ரொம்ப பிழைக்க தெரிஞ்சவர் தான் அவர். நாளைய வாழ்க்கை என்ன ஆகும்? நாளை நிலைமை, அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? எங்கே போய் நிற்கும்னா? எத்தனை ஆண்டுகள் தம்பி வாழ முடியும் நீ? அவன் பிழைக்க தெரியாதவன் அப்படி தான் பேசுவான். நீ பிழைக்க தெரிஞ்சவன் தானே, ஏன் உனக்கு இப்படி கட்டிலே கலந்து சாகிறேன்னா? தலைவனை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தர்மத்து தலைவனாக இருக்கான், அன்பின் கடலாக இருக்கான், அன்பின் தோற்றமாக இருக்கான். அவனை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்கே இருந்தாலும் புண்ணியம் வராது. புண்ணிய ஸ்தலம் எதையேந்தான், எதையத்தை புண்ணியவனாக்கிவிடும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையன்னா, உடம்பே உள்ளம் மனசே கோயில், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் தெரிந்தவர்களுக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வயல். வள்ளல் பிரான்னா வள்ளல் தலைவனுக்கு கோபுர வயல் தான் வாயில். அப்போ வாசல் அதுதான். கலப்புலனைந்தும் காணாமலே விளக்கம். உள்ளம் பெருங்கோயில் ஊடரம்பாளையம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். தெளிந்தா இருக்கு சீவன் சிவலிங்கம்னா. தெல்லன்னு சொல்லாம தெளிந்தா இருக்கு சீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கினார். உள்ள தலைவன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். அப்போ இதயம் அந்த உள்ளம் பெருங்கோயில் தான். அதில் என்ன இருக்குது? இங்கே உள்ளம் பெருங்கோயில் தானையா, இங்கே என்ன சாந்தமே வடிவான மனம் இருக்கு. சாந்தமே வடிவான மனம் இருந்தால் உள்ளம் பெருங்கோயில். கோயில் சொல்லாமையா பெருங்கோயில்னா பெருந்தன்மை இருக்கு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், உடம்பு ஆலயம். வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். அந்த இந்த தலைவன் கோபுரவாசல் பெரிய வார்த்தை அது. ஆக இந்த மக்கள் இன்றைய காலத்தில் அவரவர்கள் முன்னேற வேண்டும், நோயில்லாது வாழ வேண்டும். தலைவன் பிறந்தவர்கள் பிறந்தால் மோட்சகதி அடைய வேண்டும். மோட்சகதி மரணமில்ல பெருவாழ்வு பெறுகின்ற வாய்ப்பு இருக்கு. பிறந்தவர்க்கும் மோட்சகதி தேட வேண்டும். மரணமில்ல பெருவாழ்வுக்குரிய வாய்ப்பு இருந்தும் அதை யாரும் சொல்லவில்லை. வேகமாக போக வேண்டும் நினைக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்பதற்கு மட்டும் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். நாளைக்கு திருவள்ளுவர் சித்தம் எதுவோ அதுதான். ஆகவே அவரவர்கள் ஞான சித்த காலம் வந்துவிட்டது. மனிதாயமான உள்ளவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். மனிதாயமான உள்ளவனுக்கு நிச்சயம் விட்டு கொடுப்பான், விட்டு கொடுக்கும் பண்பு வரும். விட்டு கொடுக்கும் பண்பு உள்ளவன் மனிதாயமான உள்ளாக நிற்பான். இல்லை என்றால் வெறி பிடித்தவனை அடைவான். மனிதாயமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆசி பெற பெரியவர்கள் ஆசி பெற வேண்டும். மாத இருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இன்று முதல் நான் புலால்வனை உண்ண மாட்டேன். அந்த பேய் குணத்தை, அது பேய் குணம், அது முற்கத்தனமானது, அது மிருகாதி உணவு. புலால் உணவு மிருகாதி உணவு. இதயத்தில் நம்ம கடவுள் எல்லாம் உள்ள தானியங்களும் காய்கறிகளும் இயற்கை உணவு அள்ளி தந்திருக்கிறார். நம் குடல் அமைப்பே அது மாதிரி ஒன்றை ஜீரண சக்தி செய்ய முடியாது. வெகு விரைவில் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். ஆகவே இன்று முதல் உயிர் கொலை செய்ய மாட்டேன் என்றும், புலால் உணவு உண்ண மாட்டேன் என்றும், பொய் சொல்ல மாட்டேன் என்றும், பண்புடன் நடந்து கொள்வேன் என்றும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இது அறிவுரை. கடவுளே, பெரியோர்களே, நான் புலால் உணவு உண்ணாதிருக்க அருள் செய்வேன் தாயே.
நான் இப்போ என் உணவுலேயே நான் நரகத்துக்கு போகிறேன்ப்பா. நான் பேசியே நரகத்துக்கு போனேன். புலால் உணவு சாப்பிட்டே நரகத்துக்கு போகிறேன். போய் பேசியே நரகத்துக்கு போகிறேன். லோகத்தை இருந்தே நரகத்துக்கு போகிறேன். பழிவாங்க உணர்ச்சி இருந்தே நரகத்துக்கு போகிறேன். ஜாதி வெறி, அவன் அந்த ஜாதி இவன் இந்த ஜாதி, அவனுக்கு என்ன யோக்கியதை, இது சொல்லியே நரகத்துக்கு போகிறேன். அவன் முஸ்லீம் கிறிஸ்தவன் சொல்லி மதத்தை செஞ்சு நரகத்துக்கு போகிறேன். நான் சொர்க்கத்துக்கு போகணுன்னா அதுக்குரிய பண்பு தர வேண்டும்ன்ற ஆசானை கேட்டு மாணிக்க வாசகனை அகத்தீசனையும் ராமலிங்க சாமி பூஜை செய்து நீங்கள் எல்லா நலமும் பெற வேண்டும். அகத்திய சன்மார்க்க சங்கம் தான் எல்லோரையும் அனுசரித்து பேசுகின்ற சங்கம் இல்லது. இப்படி தான் மார்க்கம். விரும்பினால் பின்பற்றுங்கள், இல்லைனால் போங்கன்னு சொல்லுவோம். ஆகவே நீங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிற இந்த மானுட பிறவியை நன்கு பயன்படுத்தி கொண்டு நாள் வீணாக்கக்கூடாது. ஒரு நாளும் வீணாக்கக்கூடாது. ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றனன் ஒவ்வொரு நாளானார். ஆகவே நாளுக்கு வீணாக்காமல் தடையில்லாமல் வீழ்நாள் படாமின் நன்றாற்றின் வள்ளுவன் சொல்லுவான். ஆற்றுதல் சொல்லாமல் வீழ்நாள் படாமின் நன்றாற்றின் நல்லபடி செயல்பட வேண்டும். அப்படி செய்தால் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்லுன்னா அது என்ன வாழ்நாள் வழிக்குனா ஓடுகின்ற காற்று வாழ்க்கை. அது பெரிய விஷயம் இருக்கும். தூய்மை தடையில்லாமல் பூஜை செய்து வந்தால் வீழ்நாள் படாமை நாள் வீணாக்காமல் பூஜை செய்து வந்தால் அது வாழ்நாள் வழி அடைக்கும் கல் புருவமத்தியில் போய் அப்படியே அடங்கிடும். வழி அடைக்கும் கல் சுழிமனை திறந்து காற்று உள்ளே போய் அடங்கிடும். காற்று அடங்கிடும். அது பெரிய வார்த்தை. அது பூஜை செய்தால் தான் கிடைக்கும். வள்ளுவ பெருமானை கேட்டேன், இது இப்படியெல்லாம் இருக்கே, நான் என்ன கேள்வி நான் அருட்சியம் தான். வீழ்நாள் படாமல் நன்றாற்றின் ஆற்றுதல் இல்லை நன்றாற்றின் அவதரும் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் புருவமத்தை ஒடுங்கினா அந்த காற்று வெளியே வராது. இங்கே என்னதான் மூச்சு காற்று அடைக்க வச்சுனா வெளியே போயிடும். ஆகவே நீங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் இது போன்ற வாரந்தோறும் வியாழக்கிழமை ஏதோ நடைபெறுகின்ற இந்த பாராயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். இங்கே பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பசியார இடத்தில் உட்கார்ந்திருக்கிறீர்கள். இந்த புண்ணிய ஸ்தலத்தில் எங்கள் அன்பர்கள் எல்லாம் அன்னதானம் செய்து கை புண்ணியம் என்று உரைமீறி இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதே புண்ணியம். இங்கே ஆண்கள் பெண்களுமாக இரவு பகல் பாராது தொண்டு செய்கிறார்கள். அவரை பார்ப்பதே உங்களுக்கு புண்ணியம். அவரை பார்ப்பது புண்ணியம். அவர்களுக்கு ஒரு நேரம் உணவு சாப்பிட கொடுத்தா இன்னும் புண்ணியம்தான். அது அப்பேற்பட்ட புண்ணியவான்கள் அப்பேற்பட்ட புண்ணியவான்கள் உங்கள் கையில் உணவு தரப்போகிறார்கள். ஆசான் ஞான பண்டிதரும் அகத்தியேசனை பூஜை செய்த உணவு அது. அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் என்று உங்களை மனமாற வாழ்த்தி, ஏனும் என்னுடைய அறியாமையின் காரணமாக போதிய கல்வி இல்லாதவன் நான். ஏதோ சில குறைகள் என்னுடைய கருத்துக்களில் சில குறை இருக்கும். மூடத்தனமாக இருக்கலாம், மூர்க்கத்தனமாக இருக்கலாம். அதை கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.